அம்மா திருச்சிற்றம்பலம். அம்மா அடியனுக்கு உத்தரவு வழங்குங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஐயா, நானூறு துதி பாடி ஆரம்பிக்கலாங்க ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். பொழியற்கோங்க பொழித்த புகழியற்கோங்கள் போற்றி, ஆலிமிசை கல்விதப்பில் அனைந்த பிரான் அடி போற்றி, வாலி திருநாவடு வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி, ஊழிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. ஆடல் வெல்லான் சொக்கநாதருடைய திருவருளும், அங்கிருக்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும், மாணிக்க வாசலுடைய குருவருளும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். சிற்றம்பலம். சிவாய நம. சிவாய நம. சிவசிவ சிவசிவ. சொக்கநாத வென்பான். உணர்த்தில் உணர்வேன் உணர்த்தகேல் நாயேன், கனத்தும் உணரும் வகை காணேன், உணர்த்தி என்னுள் பூண்ட மலமாயை கண்மும் போக்கி, சிவானந்தத்து ஆண்ட அருள்வை சொக்கநாதா சொக்கநாதா சொக்கநா சொக்கநாதருடைய பெருங்கருணையினாலே நாம் தொடர்ந்து திருவாசகத்திலே திருச்சாளல் என்ற அந்த பதிகத்தை தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். இந்த திருச்சாளல் அப்படிங்கிற பதிகம் என்பது இறைவனுடைய பதிமுதன்மையை நமக்கு பறைசாற்றி இறைவனுட்ட இருக்கக்கூடிய எல்லா பொருள்களுக்கான சிறப்பை உணர்த்துவதனாலே இந்த திருச்சாளல் மிகவும் சிறப்புக்குரியது. இறைவனுடைய ஒவ்வொரு பொருளுக்கும் என்ன பொருள், இறைவன் கிட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் என்ன பொருள் அப்படின்னு சொல்வதாக அமைகின்றது. ஏன் இறைவன் திருநீர் பூசினா, ஏன் இறைவன் கோவணம் அணிகிறான், ஏன் இறைவன் கோவில் சுடுகாடாக இருக்கின்றான், எதற்காக இவர் அத்தனை பேரையும் அயனங்கள் அனங்கள் எல்லாரையும் கடிந்து கொண்டான், அலரவனும் மலரவனும் பாண முடியாத இடத்துல ஏன் இவன் அண்ட முறை அண்ணாமலையாராக நிமிர்ந்து நின்றான், ஏன் மலைமகர ஒரு பாகம் வச்சிருக்கான், எதற்காக அவன் விஷம் உண்டான், எதற்காக ஒரு பெண்ணோடு ஆடுகின்றான், எதற்காக தன்னை அடைந்தவர்கள் எல்லாவற்றுக்கும் ஆனந்தத்தை தருகின்றான், எதற்காக நரம்போடு எலும்பெல்லாம் அணிந்து கொண்டிருக்கின்றான், புலித்தோலாடை எதற்காக உடுத்துகின்றான், எதற்காக வேள்வி செய்து ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டான், எதற்காக காளிக்கு முன்னதாக நடனம் செய்தான், எதற்காக தன்னுடைய வாகனமாக ரிஷபத்தை வைத்துக் கொண்டான், எதற்காக நான்மறை கீழ் உணர்ந்து பொருள் செய்தான் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். எல்லாத்துக்கும் பொருள் பார்த்தேன். 16 பாட்டுக்கு பொருள் பார்த்தாச்சு. இப்ப 17வது பாட்டுக்கு அம்பலத்தே கூத்தாடி அமுது செய்ய பழி திரியும் நம்பனையும் தேவன் என்று நன்னுமதி என்னேடி, நம்பனையும் ஆமாக்கேல் நான்மறைகள் தாமரியா எம்பெருமான் கீசா என்று ஏத்தினகான் சாழலும். அவன் யாரு அப்படின்னா, இவன் யாரு அப்படின்னு நம்மளுடைய பௌத்தர்கள் கேட்பதாகத்தான் அமைகின்றது இந்த கேள்விகள் எல்லாம். அவர்களுக்கு சமயத்துல பற்றி ஒரு அறிவு இல்லை. இருந்தாலும் பெருமான ஏதாச்சும் ஒரு வார்த்தையை சொல்லி நக்கலா கேட்கலாம், சும்மா குத்தலா கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. நீங்க சண்டை போடுறதை விட 4 பேர் நம்மளை திட்டுறதை விட ஒரு குத்தலா ஒரு கேள்வி கேட்டா எப்படி இருக்கும், அது இன்னும் அதிகமா வலிக்கும். பாத்துறீங்களா? நீங்க 4 வார்த்தை திட்டா கூட மனசு ஆறிடும். என்ன ரொம்ப நல்லா இருக்க போல கேள்விப்பட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னான்னு வச்சவங்க, நம்மளே கிட்டே கஷ்டப்படுறோம். நான் ரொம்ப நல்லா இருக்க போல கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்றப்போ, அந்த குத்தலா பேசுறப்போ
அதுல வர்ற வழி இருக்கே ரொம்ப அதிகமா இருக்கும். அது மாதிரி இந்த பௌத்தர்கள் என்ன பண்றாங்க, சுவாமிய ஒரு அப்படி குத்தலா பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? அம்பலத்தே கூத்தாடி அமுது செய்ய பழி திரியும் அப்படிங்கிற பாடல் தான் பார்க்க போறோம். பாடலாமா? அடியார்கள் பாடலாமா? ஜானகி அம்மா பாடுறீங்களா? சுவாமி பாடுங்க சுவாமி. திருவடி வணக்கம் ஐயா. அனைத்து அடியார் திருவடிக்கும் வணக்கம். அம்பலத்தே கூத்தாடி அமுது செய்ய பலி திரியும் நம்பனையும் தேவன் என்று நன்னுமது என்னேடி நன்னுமது என்னேடி நம்பனையும் ஆமாக்கே நான் மறைகள் தாமறியா எம்பெருமான் ஈசா என்று ஏத்தினக்கான் சாழலோ ஏத்தினக்கான் சாழலோ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. இன்னொரு அடியார்கள் விண்ணப்பிக்கலாம். யாராவது விண்ணப்பிக்கிறீங்களா? யாரு விண்ணப்பிக்கிறீங்க? சுசிலா அம்மா விண்ணப்பிக்கிறீங்களா? சரஸ்வதி அம்மா விண்ணப்பிங்க. சரஸ்வதி, சூலூர் சரஸ்வதி அம்மா. அதுக்கு சுசிலா அம்மா விண்ணப்பிங்க. திருவடி வணக்கம். அம்பலத்தே கூத்தாடி அமுது செய்ய பழி திரியும் நம்பனையும் தேவன் என்று நன்னுமது என்னேடி நன்னுமது என்னேடி நம்பனையும் ஆமாக்கே நான் வரைகள் தாமறியா எம்பெருமான் ஈசா என்று ஏத்தினன் சாலேலோ ஏத்தினன் சாலேலோ. திருச்சிற்றம்பலம் சாமி. திருவடி வணக்கம் சாமி. நன்றி. நன்றிங்க அம்மா. சரஸ்வதி அம்மா. சுசீலா அம்மா விண்ணப்பிங்க. திருச்சிற்றம்பலம். அம்பலத்தே கூத்தாடி அமுது செய்ய பழி திரியும் நம்பனையும் தேவன் என்று நன்னுமது என்னேடி நன்னுமது என்னேடி நம்பனையும் ஆமாக்கேள் நான் மறைகள் தாமறியா எம்பெருமான் ஈசாவென்று ஏத்தினன் கான் சாழலோ ஏத்தினன் கான் சாழலோ. திருச்சிற்றம்பலம். ஆக இந்த திருச்சாளல் என்பது நமக்கு எதை தருகின்றது அப்படின்னு பார்த்தோம்னா, இறைவன்ட்ட இருக்கக்கூடிய பிடிப்பை நமக்கு ஆழமாக, நமக்கு அழுத்தமாக சொல்லுகின்ற இடமாக அமைகின்றது இந்த திருச்சாளல். இறைவனை பற்றிய முழு செய்திகளும், அவன் எதுக்காக இருக்கான். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அம்மா அப்பா அவங்களுடைய கஷ்டத்தை குழந்தைகிட்ட சொல்லி வளர்க்கறது இல்லை. பாத்துறீங்களா? முன்னாடி காலத்துல எல்லாம் சொல்லுவாங்க, அப்பா எப்படி கஷ்டப்படும் தெரியுமா, அப்பா எவ்வளவு கஷ்டப்படும் தெரியுமா அப்படின்னு குழந்தைகிட்ட சொல்லி வளர்க்கறதுனால அப்பா பட்ட கஷ்டம் எல்லாம் குழந்தைக்கு தெரிக்கிறதுனால அப்பாவை இருக பிடிப்பாங்க. அப்பாவை ரொம்ப இருக பிடிச்சிருவோம். அப்பா பெருசா சொத்து சேர்த்து வச்சிருக்க மாட்டாரு, பெருசா வீடு கட்டி வச்சிருக்க மாட்டாரு, எதுவுமே பண்ணிருக்க மாட்டாரு. ஆனா அப்பா நமக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு தெரிஞ்சனால பிள்ளைங்க அவ்வளவு சொத்துக்கு பத்திரமா பிடிச்சிருப்பாங்க. இப்போ அப்பா தன்னுடைய கஷ்டத்தை சொல்லவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்பெல்லாம் அப்படி சொல்றது இல்லை யாருமே. பிள்ளைங்களுக்கு வீடு கட்டி வச்சிருக்காங்க, எல்லாம் சொத்து சேர்த்து, கடைசில பிள்ளை என்ன பண்ணிருது, அப்பாவை கொண்டு போய் எங்க சேர்த்துருது, முதியோர் இல்லத்துல போய் சேர்த்துருது. என்னன்னா கஷ்டம் சொல்லி தரல அப்பாவுக்கும் இந்த குழந்தைக்கும் உள்ள அந்த சொன்னாதான் தெரியும். இப்ப சில பேர் சொன்னாதான் தெரியுமா, இத நான் இத ஏன் சொல்லணும், குழந்தைங்களுக்கு கஷ்டம் சொல்லணுமா அப்படின்னா இல்ல, சொல்லி கொடுக்கணும். ஒவ்வொரு நாளும் குழந்தைங்களுக்கு கஷ்டம் சொல்லி கொடுக்கணும். கஷ்டம் சொல்லி கொடுத்துதான் நீங்க எல்லாருமே குழந்தைங்க, அப்பதான் அந்த குழந்தைங்களுக்கு அந்த பிடிப்பு இருக்கும், அப்பா அம்மாவோட பிடிப்பு இருக்கும். இந்த காலத்துல நான் ஏன் குழந்தைங்க கஷ்டப்படுத்தணும், நான் பட்ட கஷ்டம் என் புள்ள படக்கூடாது, அதுதான் தப்பு பண்றோம். நான் பட்ட கஷ்டம் என் புள்ள படக்கூடாதுன்னு நினைச்சு பிள்ளை அப்படியே பொத்தி வளர்க்கறதுனால பிள்ளைக்கு கஷ்டப்படணும்னு எழுதி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நீ என்ன பொத்தி வச்சாலும் நடக்காது. அதெல்லாம் தெரியும் இல்லையா? அதனால பிள்ளைங்க என்ன பண்ணோம், எல்லாமே இருந்தாலும் நீயா செஞ்சுட்டு வா, உனக்கு முடியாத பட்சத்துக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், ஆனா உன்னால கைய ஊண்டி நடக்க முடியும்னா நீ கைய ஊண்டி நட அப்படின்னு சொல்லி தரணும் இந்த காலத்துல பிள்ளைங்க எல்லாருக்கும். ஆனா நம்ம என்ன பண்றோம், நாம தான் கஷ்டப்பட்டோம், நமக்கு யாரும் உதவி செய்யல, நம்ம பிள்ளைங்க துளி அளவு கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம என்ன பண்றோம், முழுவதுமா பிள்ளைங்களுக்கு கஷ்டம் சொல்லி கொடுக்காம வளர்க்கறதுனாலதான் நம்ம பிள்ளைங்க கடைசி காலத்துல நம்மள என்ன பண்றது இல்ல, நம்ம கஷ்டம் சொல்லியே தரல. நம்ம அப்பா ஜாலியா, நான் எங்க பாப்பாட்ட சொல்லுவேன், அப்பா கொள்ளையில ஒரு செடி வச்சிருக்கேன், அந்த செடியில மரத்துல பணமா காய்க்கும், அதை புடிங்கிட்டு வந்துதான் உங்களை எல்லாத்துக்கும் கொடுக்குறேன், அப்படிதானப்பா அப்படின்னு நானு எங்க பிள்ளைகிட்ட. அப்படியாப்பா, அப்பா எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா, அங்க போயிட்டு தனியா சமைச்சு
தனியா பார்த்து ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லி, இவ்வளவு கஷ்டப்படுறியாப்பா நீ அப்படி குழந்தைங்க சொல்லுவாங்க. எங்க அப்பா அம்மா படுற கஷ்டத்தை அவங்க சொல்ல தேவையில்லை, கண்ணாலேயே நாங்க பார்த்தோம், நாங்க பார்த்து புரிஞ்சுக்கிட்டோம். அம்மா அப்பா படுற கஷ்டத்தெல்லாம் அவங்க கண்ணாலே எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஆனா இப்ப இருக்கிற பெற்றோர்கள் கண்டிப்பா குழந்தைங்களை மடியில படுக்க போட்டுட்டு அந்த நான் எவ்வளவு சின்ன வயசுல கஷ்டப்பட்டோம், எவ்வளவு பண்ணோம் அப்படின்னு அந்த குழந்தைங்களுக்கு சொன்னா மட்டும்தான் அந்த குழந்தைகளுக்கு அந்த அந்த அம்மா அப்பாவோட பிடிப்பு அதிகமா இருக்கும். இப்பெல்லாம் குழந்தைங்க மடியில அம்மா சாந்தி அம்மா ஐயா சொன்னா ரீல் சுத்துறீங்கன்னு சொல்றாங்க ஐயா. இல்ல முதல்ல அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா அவங்க கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நானும் பார்த்தேன், முதல்ல கேட்க மாட்டாங்க, நல்லா கவனமா கேட்கறாங்க, நல்லா அதிகமா கேட்க. அதனால குழந்தைங்க கிட்ட தாய் தந்தையருடைய முழு நீள அகலத்தையும் சொல்லணும். அதனால எப்படி பண்ணோம், என்ன கஷ்டப்பட்டு வந்தோம் அப்படி சொல்றப்ப அந்த குழந்தைங்க அதுல இருந்து ஒரு பெரிய படிப்பு வரும். அது போல சிவபெருமானை பற்றி இந்த ஆன்மாக்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும். சொல்லிக்கிட்டே இருந்தா தான் அதுக்கு என்ன பண்ணும், அந்த ஆன்மாக்கள் அதை இருக பற்றும், இல்லாட்டி பற்ற முடியாது. எப்படிப்பட்ட இறைவன் கேட்கிறாங்க கேள்வி. ஒரு தலைவன்னா எப்படி இருக்கணும், ஒரு தலைவன்னா எப்படி இருக்கணும், சும்மா கெத்தா இருக்கணும், அவன் தான் என்ன பண்ணும் எல்லாருக்கும் கொடுக்கணும். ஆனா இவன் என்ன பண்றான், சூப்பர் என்ன பண்றான், அம்பலத்தை கூத்தாடுகின்றான். யாரு போய் கூத்தாடுவா, யாரு கூத்தாடுவா அப்படின்னா சும்மா இல்லாதவங்க கூத்தாடி என்ன பண்ணுவாங்க, காசுக்காக ஆடி நடு ரோட்ல கூத்தாடி என்ன பண்ணுவாங்க, காசு வாங்குவாங்க. ஆனா இங்க சிவபெருமான் கூத்தாடுகின்றான், சிவபெருமான் கூத்தாடுகின்றான். அப்ப அவன் கூத்தாடுறது தப்பு தானே, அது ஒரு மாதிரி தவறான, அப்ப தவறான விஷயம் யாரு நினைக்கிறான், பௌத்தர்கள் நினைக்கிறாங்க, நம்ம நினைக்கல. அவங்க அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, அமுது செய்ய பழி தெரியும். அவன் கையில பிச்சை எடுக்கிறான்ல, கையில என்ன வச்சிருக்கான், சிவபெருமான் கையில என்ன வச்சிருக்கான், ஒரு பிச்சை பாத்திரம் வச்சிருக்கான்ல, வச்சிருக்கானா இல்லையா, பிரம்மகபாலத்தை வச்சு அவன் என்ன பண்றான், பிச்சை எடுக்கிறான் இல்லையா. அப்ப பிச்சை எடுக்கிறது என்னவா நினைச்சுக்கிட்டாங்கன்னா, யாரு பௌத்தர்கள் என்னவா நினைச்சுக்கிட்டாங்கன்னா, இவன் ஏதோ சாப்பாட்டுக்கு வழி இல்லாம வீடு வீடா போய் சாப்பாடைத்தான் பிச்சை எடுக்கிறான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. நம்மளும் அப்படிதான் நினைச்ச ஒரு காலத்துல, ஒருவேளை பிச்சை எடுக்க வரானே, கையில பிச்சை பாத்திரம் வச்சிருக்கானே, அதனால சாமி என்ன பண்ணிடுறான், கையில இருக்கிற காசை எடுத்து சாமிக்கு போட்டுறணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா. அதுக்காக பிச்சை எடுக்க வந்தான். அவன் அமுது செய்ய பழிதிரியும், அவன் சாப்பிடுறதுக்கா போய் பிச்சை எடுக்கிறான். பெருமானுக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது வேணுமா, சிவபெருமானுக்கு சாப்பாடு வேணுமா, நீங்க வைக்கிற பொங்கல் தான் அவன் சாப்பிடுறானா, இல்ல நீங்க வைக்கிற நைவேத்தியம் சாப்பிடுறானா, இல்ல எல்லா கோயிலும் அது என்னது, நாம ஒரு பாவனை செய்து கொள்றோம், சாமி சாப்பிடுற மாதிரி. அவன் சாப்பாடோ தூக்கமோ உறக்கமோ இன்பமோ துன்பமோ, இன்பமும் துன்பமும் இல்லானே, அவன் போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புண்ணியன். அவனுக்கு போக்கு கிடையாது, வரவு கிடையாது, புணர்வு கிடையாது. அவன் நீக்கமர நிறைந்திருக்கிற பரம்பொருள். அவனுக்கு பசி தூக்கம் பிணி மலம் என்று சொல்லுகின்ற எந்த ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் அடங்க முடியாதவன் தான் சிவபெருமான். அவன் போய் சாப்பாடுக்காக போய் பிச்சை எடுக்கிறானான்னு கேட்டா, சாப்பாடுக்காக பிக்ஷைன்னு சொல்றோம். பிக்ஷை நீ கூட பேசிட்டு இருந்தோம். இந்த பிக்ஷைனா என்ன அர்த்தம்னா, யாரு பிக்ஷை எடுப்பான்னா, ரெண்டு பேர் தான் பிக்ஷை எடுப்பாங்க. ரெண்டு பேர் தான் பிக்ஷை எடுப்பாங்க. யார் அப்படின்னா, குருநாதர் அடுத்து சீடன், 2 பேர் தான் பிக்ஷை எடுப்பாங்க. குருநாதர் என்ன பண்ணுவார், தனக்கு சீடன் இல்லை அப்படின்னா காட்டுல போய் தவம் பண்ணுவார். நீங்க பாத்துறீங்களா, காட்டுல ரிஷிகள் என்ன பண்ணுவாங்க, தவம் செய்வாங்க. தவம் செய்து தவத்தை களைச்சோட அவங்க பாத்தீங்கன்னா 6 மாசம் 5 வருஷம் 10 வருஷம் கூட என்ன பண்ணுவாங்க, தவம் செய்வாங்க. நீரையே காற்றையே உணவாக கொண்டு தவம் செய்வாங்க. தவம் களைஞ்சோட என்ன ஆகும், பசி அப்படியே பிடிக்க ஆரம்பிச்சிடும். பசி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஒரு நிமிஷம் கவனிக்கணும், எல்லாரும் ஒரு நிமிஷம் கவனிக்கணும்னா எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணணும்னு அர்த்தம். ஒரு நிமிஷம் கவனிக்கணும். நான் என்ன சொல்றேன், அந்த சாமி காட்டுல தபம் செஞ்சாருல்ல, தபம் செஞ்சுட்டு இருந்தாருல்ல, அவர் நினைச்சா ஜி பூம் பா அப்படின்னா கையில ஒரு பிரியாணி வந்துடாது, வருமா வராது. யாரு, அகத்தியர் கடலையே என்ன பண்ணாராம், கடலையே போய் குடிச்சிட்டாராம், கடலையே கமண்டல அடைச்சு குடிச்சிட்டான். கடலை ஒரு மடக்கு தீர்த்தம் மாதிரி எடுத்து குடிச்சிட்டாராம். கடலையே தீர்த்தமாடுகின்ற அகத்தியர் நினைச்சாருன்னா அப்படி கையை காட்டினா என்ன வரும், திருப்பதி லட்டு வந்துடாதா, இப்படி கையை காட்டினா உடுப்பி ஹோட்டல் இட்லி சாம்பார் வந்துடாதா, வந்துடும்ல. ஏன் அவங்க அதை செய்யல, அவங்க எதுக்காக வந்தாங்கன்னா, அவங்க நினைச்சாங்கன்னா தன்னுடைய பசியை தானே என்ன பண்ண முடியும், தீர்த்து கொள்ள முடியும். இப்படின்னு கண்ட மூடி ஒரு தடவை ஞாபகம் இருந்துதா, எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அந்த அக்ஷய பாத்திரத்துல இந்த அம்மா வேணுக்குமே கழுவி கவித்துறோம். யாரு, பாஞ்சாலி அம்மா வேணுக்குமே கழுவி கவித்துறோம். இந்த அம்மாவை எப்படியாவது மாட்டி விடணும்னு சொல்லி திருவாச முனிவர் போய் உங்க வீட்டுக்கு சாப்பிட போங்கன்னு சாப்பிட போனோடனே வந்து கேட்பார் திருவாச முனிவர், சாப்பாடு ரெடி பண்ணிட்டீங்களா
ஐயா ரெடி பண்ணிட்டேம்மா, ரெடி பண்ண ஐயா ஐயா அது வந்துங்க, இல்ல நான் குளிச்சுட்டு வரதுக்குள்ள சாப்பாடு ரெடி பண்ணுங்க. பாஞ்சாலிக்கு ஏன்னா அக்ஷய பாத்திரம் ஒரு தடவை கவிழ்த்துட்டோம்னா திரும்ப சூரிய உதயத்துக்கு அப்புறம் தான் திரும்ப அது வேலை செய்யும். அதுக்காக அது வரைக்கும் அது வேலை செய்யாது. இப்ப என்ன பண்றது, அக்ஷய பாத்திரத்தை கவுத்துட்டோமே, துர்வாச முனிவர் வேற சாப்பிட வரேன்னு இருக்காரு, என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு உடனே அவன் கண்ணனை வேண்டுவான், கண்ணா என்னை காப்பாத்து அப்படின்னு உடனே கண்ணன் என்ன பண்ணுவான், வருவான், வந்துட்டு என்னம்மா கூப்பிட்டியாமா, ஆமா இந்த மாதிரி, சரி அக்ஷய பாத்திரம் கவுத்தையே காட்டுனோடனே இந்த பாஞ்சாலி ஒரு மிஸ்டேக் பண்ணிருப்பான், இந்த பாத்திரத்தை சரியா கழுவாம வச்சிருப்பான். அது கூட நல்லதுதான். சில சமயம் இந்த பாத்திரத்தை சுத்தமா கழுவாம வச்சிருப்பான். அதுல ஒரே ஒரு பருப்பையும் ஒரு கீரை துளியும் இருக்கும். அதுல அந்த ஒரு கீரை துளியும் ஒரு பருப்பை எடுத்து அப்படியே வாயில அந்த பரம்பொருள் ஆகிய இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணன் வாயில போட்டு சர்வம் சர்வ ஜீவராசிகளுக்கும் சமர்ப்பணம் சொன்ன உடனே அந்த ஒரு துளி பருக்கையும் ஒரு துளி கீரையும் சாப்பிட்டது எல்லா உயிர்களுடைய அந்த பசி பிணியையும் தீர்த்துரும். இவருக்கு என்ன ஆயிடும், குடிச்சிட்டே இருந்த திருவாசருக்கு பயத்து வழி பசி போயிடும். அப்பாடா பசிச்சிருச்சுன்னா அப்படியே திரும்பி போயிடுவார். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பசிப்பினி என்பது நினைச்சா அவங்களே இதை நீக்கிக்க முடியும். ஏன் வீட்டுல பிக்ஷை கேட்கிறாங்க, பகதீன் பிக்ஷாம் தேகி, பகதீன் பிக்ஷாம் தேகி. அதாவது 18 சித்தர்கள்ல கொங்கண சித்தர்னு ஒரு சித்தர். கொங்கணம்னா கோவா சொல்லுவோம்ல, இன்னைக்கு இருக்கிற கோவா, இன்னைக்கு இருக்கிற கோவாக்கு பேர் தான் கொங்கணம் சொல்லுவோம். அந்த கொங்கணத்துல வாழ்ந்த சித்தர் பயங்கரமா தவம் செய்துகிட்டு இருந்தாரு. மேல அப்படியே தவம் அப்படியே பயங்கர வலிமையில போயிட்டே இருக்கு. மேல ஒரு அப்படியே தவத்துல ரொம்ப சந்தோஷம், அவருக்கு பயங்கர தவ வலிமைகள்லாம் வந்துருச்சு. வந்தவன என்ன பண்ணாரு, அப்படி பார்த்தாரு, மேல ஒரு கொக்கு இற பண்ணிருச்சு அவர் மேல. அவர் உட்கார்ந்து இருந்தாரு, மரத்துல இருந்து கொக்கு அவர் மேல எச்சம் போட்டுருச்சு. எச்சம் போட்ட உடனே பயங்கர கோபம், அப்படி டக்குன்னு வெளிச்சு பார்த்தாருல, அப்படி அந்த கொக்கு அப்படி பத்தி எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. கொக்கு அப்படி பஸ்மம் ஆயிடுச்சு. இவருக்கு சந்தோஷம், நமக்கு எவ்வளவு பெரிய வலிமை ஆற்றல் இருக்கு, சூப்பர். பார்த்தா திரும்ப பசி வந்துச்சு பல காலம். உடனே போய் ஒரு வீட்டுல போய் பகவதீம் பிக்ஷாம் தேகி, பகவதீம் பிக்ஷாம் தேகி அப்படின்னு பிக்ஷை எடுக்கிறாரு. அந்த அம்மா வேகமா வருது, வந்துட்டு என்ன பண்ணுது, அவர் பார்த்துட்டு இருக்காரு, சாதம் சுட சுட சாதத்தை போடுது. அப்படியே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியே கொஞ்சம் போல அப்படியே பருப்பை ஊத்துது, அப்படியே கொஞ்சம் நெய்ய விடுது, அப்படியே கொஞ்சம் கீரை எடுத்து வைக்குது, வடை எடுத்து வைக்குது, எல்லாத்தையும் தட்டுல எடுத்து வச்சுட்டு அப்படியே கமகமன்னு வாசனை. அவருக்கும் பசி வயிற்ற கிள்ளுது. கொங்கண சித்தர் நான் கொண்டு வந்துடும் அப்படின்ட்டு இருக்காரு. அந்த அம்மா இப்படி எடுத்து வெளியே வாசப்படியை தாண்டதுக்குள்ள அவங்க வீட்டுக்காரர் வந்துட்டார். வாசப்படியை தாண்டதுக்குள்ள வீட்டுக்காரர் வந்துட்டாரு. வீட்டுக்காரர் வந்த உடனே தூக்கி இந்த தட்டு வச்சிருந்துச்சுல, அதை தூக்கி ஓரமா வச்சுட்டு வீட்டுக்காரரை கூப்பிட்டு அவர் கால பாதத்தை எல்லாம் கழுவி அவருக்கு உட்கார வச்சு சாப்பாடு போட்டு அவருக்கு சாப்பாடு எல்லாம் நல்லா பரிமாறி ஓனை பார்த்து சாப்பாடு போட்டுட்டே இருக்கு. அவருக்கு அப்படியே ஏறிட்டே இருக்கு. யாருக்கு பசியிலே ஏற்கனவே கோபம் வரும். இதுல நம்ம ஒரு ஆளு நம்மளை கவனிக்காம இந்த அம்மா அப்படி பண்ணது, கோபம் அப்படியே ஏறிட்டே இருக்கு. கடைசியில கணவர் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கணவர் கையை கழுவ சொல்றாங்க. கையை கழுவ சொல்லியாச்சு. கழுவ சொல்றதுக்கு அப்புறம் முந்தான தலைப்பை எடுத்து கணவருடைய கையில கொடுத்து அந்த முந்தான தலைப்பை எடுத்து அவர் கையை தொடக்கிறார். தொடச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் அமர வச்சு ஒரு தாம்பூலம் எடுத்து ஒரு வெத்தில எடுத்து அப்படியே அழகா தாம்பூலம் தரிச்சு முடிச்சு அவருக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு அவரை படுக்க வச்சு அவர் நல்லா விசிறி விட்டு அவர் நல்லா தூங்கினதுக்கு அப்புறம் இந்த அம்மா என்ன பண்ணுது, ஐயோ வெளியில ஒரு முனிவர் நின்றுட்டாரு பசிக்கு, இவ போன எடுத்து அந்த அம்மா எடுத்துட்டு போது பார்த்தா அந்த சாதெல்லாம் ஆறி அளவளர்ந்து மொச்சு என்னமோ மாதிரி இருக்கு. இருந்தாலும் எடுத்துட்டு போது இந்த அம்மா அப்படியே பயங்கர கோபம். என்ன தைரியம், எவ்வளவு பெரிய தவசீலன் தவ சிரோன்மணி, நானு எனக்கு நீ பணி செய்யாம போய் ஒரு மானிடனுக்கு பணி செய்கின்றாயே பெண்ணே அப்படின்னு கண்கள் அகல உருட்டி பார்த்தாங்க. எங்க அந்த கொக்கை பார்த்து உருட்டினார் இல்லையா, அப்படி உருட்டு கண்ணு அப்படி உருட்டி பார்த்த உடனே அந்த பெண் கேட்டாலாம், கொக்கன நினைத்தாயோ கொங்கனவா அப்படின்னு கேட்டான். ஆடி போயிட்டாராம். கொக்கையில நினைத்தாயா கொங்கனவா அப்படின்னா இந்த ஆள் எந்த ஊர் காரணமும் தெரியாது. ஆனா நம்ம கொங்கண தேசத்துல தான் நீ வந்திருக்கேன்னு கரெக்டா சொல்லுது. கொக்கன நினைத்தா, இவர் எரிக்கிறப்போ கொக்கு இவர் 2 பேர் தான் இருந்தாங்க, வேற யாருமே இல்ல, வேற யாருமே கிடையாது அந்த இடத்துல. இந்த அம்மா அப்ப ஆடி போயிட்டு, தாயே என்ன 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 செய்தி, எப்படிமா நீ இவ்வளவு பெரிய, எங்க யாருக்குமே தெரியாது, என் பேர் யாருன்னு தெரியாது, நான் எங்க இருந்து வரேன்னு தெரியாது, நான் என்ன பண்ணேன்னு தெரியாது, ஒரு 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடி எனக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் மட்டுமே தெரிஞ்ச ரகசியம் உனக்கு எப்படிமா தெரிஞ்சது அப்படின்னா அவ சொன்னாலாம், எந்த ஒரு பெண்மணி தன்னுடைய இல்லற தர்மத்தை சரியாக செய்கின்றாலோ அவர் 1000 கோடி பக்த சிரோன்மணிகளும் அவருடைய திருவடிக்கு சமர்ப்பணம். எந்த பெண் தன்னுடைய இல்லற தர்மத்தை சரியாக செய்கின்றாரோ அவளுக்கு 1000 தவ சிரோன்மணிகளும் அவன் திருவடி தூசுக்கு சமம். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு ஆடி போயிட்டாராம் கொங்கண சித்தர். அதனால என்ன சொல்ல வரேன்னா, இந்த அவங்க நினைச்சா கொக்கை எரிக்கிற கொங்கண சித்தருக்கு தன்னுடைய பசியை தானே தீர்த்துக்க தெரியாதா?
கையை நீட்டினா ஒரு உடுப்பி ஹோட்டல்ல இட்லி உப்புமா வராதா? இப்ப கையை நீட்டினா மைசூர் பாக்கு வராதா? எல்லாம் செய்ய முடியுமே. ஏன் வந்து கேக்குறாங்கன்னா, இந்த வயிற்று நெருப்பு யாருடைய வயிற்று நெருப்பு? ஒரு தவசீலருடைய வயிற்று நெருப்ப ஒரு ஒரு இல்லறவாசி வந்து அதை அடக்குனான்னா, இல்லறவாசிக்கும் தவம் செய்யாமலே என்ன போகுமா? இந்த 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 தவசீலருடைய தவம் அவருக்கு போகுமா? அவங்க தவம் பண்ணல. ஆனா அந்த தவசீலருடைய அந்த வயிற்றுப்பசியை நீக்குவதற்காக அவங்க உணவிட்டாங்க இல்லையா, அது போகணும்ன்றதுக்காகத்தான் அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க எல்லாம் பெரிய பெரிய அந்த அந்த மேதைகள், பெரிய பெரிய ஞானிகள்லாம் நம்மளுடைய இல்லற தர்மத்தை இல்லறவாசிகள்கிட்ட பிக்ஷை எடுக்கிறதுக்கு காரணம் அவங்க நல்லா இருக்கணும்ன்றதுக்காக அல்ல, நாம நல்லா இருக்கணும்ன்றதுக்காக. அப்போ பிக்ஷை யார் எடுப்பான்னா, அவன் நல்லா இருக்கிறதுக்காக பிக்ஷை எடுக்கிறது இல்ல, நாம நல்லா இருக்கணும்ன்றதுக்காக பிக்ஷை எடுக்கிறான். சிவபெருமான் எதுக்கு பிக்ஷை எடுக்கிறான்? அவன் நல்லா இருக்கிறதுக்கா? அவன் நல்லா இருக்கிறதுக்கா பிக்ஷை எடுக்கிறான்? அவனுக்கு நல்லா இருக்கிறதுக்கு பிச்சை எடுக்கிறான்னா அவன் நல்லா இருக்கணுமோ? அவனுக்கு தான் தேவையே இல்லையே. அவனுக்கு ஒரு கோவணமோ, ஒரு சுடுகாட்டு சாம்பலும், 2 எலும்பு துண்டும், 4-5 பேய்களும் இருந்தா போதுமே. 4-5 பேய்கள் இருந்தா போதும், உட்காந்து ஜாலியா கதை பேசி தான் வாழ்க்கை ஓட்டிக்கும். அவனுக்கு என்ன தேவை இருக்க முடியும்? அப்படிப்பட்ட அந்த பெருமான். அப்போ இந்த பிக்ஷை என்பது யார் எடுப்பான்னா, அதே மாதிரி குருமார்கள் இருக்காங்கல்ல, குரு இருக்காங்கல்ல, குரு என்ன பண்ணுவாரா? பிக்ஷை உணவை மட்டும்தான் உண்ணுவாராம். பிச்சை எடுத்துட்டு வந்தா யாருக்கு? இந்த சீடர்கள், குருநாதர் கிட்ட வர சீடர்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் என்ன பண்ணணும்? போய் என்ன பண்ணணும்? வீடு வீடா போய் பிச்சை எடுத்துட்டு வந்து அந்த சோத்தை யாருக்கு கொடுக்கணும்? குருநாதர் கொடுத்தாதான் குருநாதர் சாப்பிடணும். இந்த பிச்சை எடுக்கிற பிள்ளைங்க எல்லாம் யாரு நினைக்கிறீங்க? இந்த பிச்சை எடுக்குதுல பிள்ளைங்க, சீடர்கள், அவனா யாருன்னு கேட்டா ஒரு நாட்டினுடைய இளவரசர்கள். நாட்டினுடைய இளவரசர்கள் எல்லாத்தையும் எங்க கொண்டு வருவாங்க? சின்ன வயசுல குருகுலத்துல போட்டுருவாங்க. அந்த நாட்டினுடைய இளவரசர்கள் வீடு வீடா போய் பசிக்காக பிச்சை எடுக்கணும். புரியுதுங்களா? ஏன் அந்த இளவரசர் நினைச்சா இப்படி இப்படி யாரு அப்படின்னு கைத்தட்டினா என்ன வரும்? என்ன வரும்? என்ன கேட்டாலும் வரும். வருமா வராதா? ஏன் அவங்க செய்யல? குருநாதருக்கு என்ன வேணும்னா, குருநாதருக்கு ஒன்றும் தேவையில்லை. குருநாதருடைய மொத்த நினைப்பும் எதுதான்? மொத்த நினைப்பும் சீடர்களை மேம்படுத்துவது. சீடர்களுக்கும் என்ன நினைப்பு தான்? குருநாதர் பணியை பின்பற்றுவது. அவ்வளவுதான். இவங்க 2 பேர்த்துக்கும் பசிக்கிறப்போ ஒரு பேலன்ஸ் வேணும், ஒரு பிரிட்ஜ் வேணும். அதுக்காக இல்லறவாசிகளுக்கு நல்லது செய்யணும்ன்றதுக்காக இந்த சீடர்கள் இல்லறவாசிகள் நல்லதுக்காக வந்து பிச்சை எடுப்பாங்க. புரியுதுங்களா? இவங்க நினைச்சாங்கன்னா கையை தட்டினா வந்துரும், இங்கே ஊர்ல இருந்தே வந்துரும். தினமும் காலையில அக்கார அடிசல் என்ன, எனக்கு வந்து பதரசம் என்ன, பாயாசம் என்ன, எனக்கு புளிசாதம் என்ன, எனக்கு எல்லா விதமான சாதமும் செஞ்சு வச்சிருங்க டெய்லி சொன்னா அரசவையில இருந்து வந்துரும். எங்க வந்துரும்? குருநாதருடைய குரு பீடத்துக்கு வந்துரும். ஆனா செய்ய மாட்டாங்க. என்ன காரணம்? இவங்களுக்கு தான் அரசன் என்ற எண்ணம் இருக்கக்கூடாது. குருநாதருக்கு தான் என்ற எண்ணம் வந்துடக்கூடாது. தான் என்ற எண்ணம் வரக்கூடாதுன்றதுக்காகத்தான் வீடு வீடாக என்ன பண்ணுவாங்க? போய் பிக்ஷை எடுப்பாங்க. அந்த பிக்ஷை எடுக்கிறது எதுக்காக? அவங்களுக்காக அல்ல. நம்ம தர்மம் தலைக்கணும், நமக்கு இல்லறவாசிகளுக்கு புண்ணியம் போகணும். அவங்க பிக்ஷை எடுக்கல, இல்லறவாசிகளுக்கு என்ன புண்ணியம் வருமா? இல்லறவாசி இப்ப பிக்ஷை எடுக்க ஆள் இல்ல, பிக்ஷை போட ஆள் இல்ல, இல்லறவாசிகளுக்கு புண்ணியம் வருமான்னு கேட்டா வராது. இல்லறவாசிகளுக்கு புண்ணியம்ன்றது என்னன்னா, கோவில் புண்ணியம் அல்ல, வீடு தேடி வருகின்றவர்களுக்கு உணவு கொடுக்கணும்ல, அதுதான் இல்லறவாசிகளுக்குரிய தர்மமே, பெரிய தர்மம். நீங்க வந்து என்ன பண்ண தேவையில்லை, நீங்க வந்து திருவாசகம் முற்றுவதல் பண்ண தேவையில்லை, நீங்க வந்து பன்னீர் திருமுறை முற்றுவதல் பண்ண தேவையில்லை, நீங்க வந்து கோயிலா போய் இறங்க தேவையில்லை, தீர்த்தங்கள் முழுதும் ஆட தேவையில்லை. இல்லறவாசிகளுக்கு கொடுத்த ஒரே ஒரு தர்மம், வீடு தேடி யாராவது வந்தா பசியோடு அவர்களை வீடு சென்று அனுப்பாது. அவ்வளவுதான் தர்மம். வேற அதை மிஞ்சின தர்மம் எதுவுமே இல்லை. அதை மிஞ்சிய இல்லற தர்மம் வேற ஒன்றுமே இல்லை. வீடு தேடி யாராவது வந்தாங்கன்னா பசியோடு அவர்களை செல்ல விடாமல் நீங்க ஒன்னும் விருந்து தரணும்னு சொல்லி கொடுக்கல. நல்லா கவனிங்க. வந்தவங்களுக்கு கடல் புடல்னு பாயாசம் வச்சு, உங்ககிட்ட பழைய சாதம் இருந்தாலும் பழைய சாதத்தை இன்முகத்தோடு அப்படியே என்ன பண்ணணும், அவர்களுக்கு கொடுத்து அவர்களை உபசரிக்கணும் அப்படிங்கறதான் சொல்லுங்க. அப்போ அந்த சாப்பாடை கொடுக்கறதுதான் எல்லாத்தோட தர்மம். நாம என்ன பண்றோம்? இப்ப ஒரு தர்மம் வச்சிருந்தா உருப்படியா காப்பாத்துவோம், ஆமாவா இல்லையா? ஒரு வேலை சொன்னா உருப்படியா செய்வோம். 100 வேலை சொன்னா நாம என்ன பண்றோம்? இல்லறவாசிகளுக்கு நாமளே உருவாக்கிக்கிறோம். நாமளே என்ன உருவாக்கிக்கிறோம்னா, நான் போய் கோவில்ல போய் உளவாரம் பண்றேன்,
நான் அங்க போறேன் இங்க போறேன் எதுவுமே சொல்லல. ஆனா அதெல்லாம் அடிஷனல், நீங்க பண்றதுனால தப்பு கிடையாது, அதெல்லாம் அடிஷனல். ஆனா ஒருத்தர் கால் பண்றாரு, என்னங்க உங்க வீட்டுக்கு நான் வர்றேன், நாளைக்கு காலையில நான் வர்றேங்க, கொஞ்சம் கோயம்பேட்டுக்கு வந்துட்டேன், இந்த மாதிரி வெளில அதுக்கு ஒரு இன்டர்வியூ போகணும், உங்க வீட்டுக்கு வந்துட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அப்படி போலான் இருக்கேன், எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க, நம்ம ஊருக்காரவங்க தானே நீங்கன்னு கால் பண்ணா, ஐயோ முன்னாடியே சொல்லிட்டு இருக்கலாமே, இன்னைக்குதான் ஒரு முற்றோதல் சொல்லியிருந்தாங்க, இன்னைக்குதான் வந்து ஒரு ஒரு கோவில்ல உழவாரம் சொல்லியிருந்தாங்க, நான் கோவில் உழவாரம் செய்ய போறேன், அதனால மன்னிச்சுக்கோங்க, நீங்க வேற ஆளை பாத்துக்கீங்க அப்படின்னு போனை கட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் போனை கட் பண்ணோம்னா சாமி என்ன பண்ணுவாரு, தண்டத்தோட எடுத்துட்டு வந்து முதுகுல 4 போடு தும்மில் டமில்னு போட்டு, நான் உங்ககிட்ட கேட்டேனா, நீ என் கோயிலுக்கு வந்து உழவாரம் செய்யன்னு உனக்கு கேட்டேனா, நான் என்ன பண்ண சொல்லியிருக்கேன், உன் வீட்டு வரவங்களுக்கு அதை மீறி நீங்க வந்து பண்றேன்னா அப்ப நீ தர்மத்தை சரியா கடைபிடிக்கல. நீ என்ன பண்ணோம், இப்ப உழவாரத்துக்கு கால் பண்ணி என்ன பண்ணிருக்கணும், சரிங்க நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு உழவார குரூப்புக்கு கால் பண்ணி, ஏங்க இந்த வாரம் எங்க வீட்டுக்கு ஒருத்தவங்க வர்றாங்க, எங்க ஊருக்கார பையன் பாவம் யாரும் தெரியாது, மெட்ராஸ்னாலே ஃபர்ஸ்ட் டைம் வர்றான், அதனால ஒரு பையனை நான் பாத்துக்கணும், நான் பாத்துக்கிறேன், நீங்க எல்லாம் என்ன பண்ணுங்க இன்னைக்கு உழவாரம் செய்யுங்க, அடுத்த வாரம் நான் வந்து பண்ணிக்கிறேன் அப்படின்னு அங்கதான் போன் பண்ணுமே தவிர இங்க தர்மத்தை விடக்கூடாது. வீட்டுக்காரரை பார்த்து, யோ என்னயா நாளைக்கு என்ன நாங்க எல்லாரும் சேர்ந்து இதுக்கு போறோம், சுற்றுலா கோவில் சுற்றுலாக்கு போறோம், தலைப்பயணம் போறோம், இந்த கொஞ்சம் போல வீட்டுல கொஞ்சம் போல அரிசி எல்லாம் இருக்கு, இருந்தா சாப்பிடு, இல்லாட்டி ஸ்விக்கில ஆர்டர் பண்ணி சாப்பிடு, என்னமோ பண்ணு, 2 நாள் நாங்க ஜாலியா என்ஜாய் பண்றோம்னு சொல்லி அங்க தலையில கைய வச்சுட்டு தோடுடைய செவியன் அப்படின்னா பாப்பாரு சாமி, இங்க வா இங்க வாங்க, இல்ல சாமி வரமாட்டேன், இங்க வா என்ன உனக்கு என்ன சொன்னேன், இல்லற தர்மத்தை மறந்து நீ என்ன வரக்கூடாது, நீ பெருசா பண்ணணும், நீ ஒன்னும் பெரிய ஞான சம்பந்தரோ நீ பெரிய வந்து இது சுந்தரரோ கிடையாது, எல்லாம் பண்ணிட்டு போயிட்டாங்க, சும்மா ஓவர் ஆக்ட் பண்ணாத, நீ யாருன்னு நல்லா தெரியும் எனக்கு, நீ வீட்டுக்காரு அங்க 2 நாள் வீட்டுல வேலை அதிகமா இருக்குன்றதுக்காக அங்க லீவ் போட்டு நீ என்னைக்கு ஊர் சுத்திட்டு இருக்க, மத்தபடி என்ன பாக்கணும்ன்ற பெரிய ஒரு பெரிய பழக்கெல்லாம் உனக்கு கிடையாது. அதனால என்ன பண்ண, வீட்டுக்காரருக்கு சாப்பாடு போடாம குழந்தைங்களுக்கு சாப்பாடு போடாம நீ ஒன்னும் பெருசா கிழிச்சிட வேணாம் சாமி, நீ போயிட்டு வான்னு சொல்லி என்ன பண்ணுவாரு, அப்படிதான் அனுப்பிச்சாரு. யார் அனுப்பிச்சாரு, காரைக்காலம்பேர் போனாங்கல்ல, ஐயா கைலாயத்தவனை பார்க்க வரேன் சாமி, தலையால நடந்து வரேன் சாமின்னு சொன்னாங்க. நீ தலையால நடந்து வா, எதால நடந்து வா, உனக்கு கைலாயம் பார்க்கணும்ன்ற ஆசை வந்துருச்சுல்ல, ஆசை இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கைலாயத்துல இடம் கிடையாது. ஆசை இருந்தா என்ன கிடையாது, ஆசைன்னு ஒரு விஷயம் இருந்ததுன்னா கைலாயத்துல இடம் கிடையாது. நீ என்ன பண்ணிட்ட, கைலாயத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டேல்ல, ஆண்டு சொல்லு சாமி நான் ஒரு ஆசை கூட படலையே சாமி, கைலாயத்துக்கு வரணும் தானே ஆசைப்பட்டேன், அந்த ஆசைப்பட்டேல்ல, உனக்கு கைலாயம் கிடையாது, கிளம்புட்ட, நீ கிளம்பு, எங்க போ, திரு ஆலங்காடு யாரு, பிணங்களை பிதைக்கின்ற ஆலங்காட்டுக்கு போன்றார். என்னையா கஷ்டப்பட்டு நான் இந்த பக்கம் வர சொன்னா சுடுகாட்டுக்கு போய் சொல்றேன், நீ போமா. நாவுக்கரசர் வயிற்ற வச்சு தடவி வர்றாரு, நடக்க முடியாம நாவுக்கரசர் என்ன பண்ணாரு, வயிறு இருக்குல்ல, வயிற்றை வைத்து தவழ்ந்து எங்க போறாரு, கைலையம்பதிக்கு போறாரு. போயிட்டு, ஐயா உங்களை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேல்ல, கைலாயம் உனக்கு கிடையாது, இங்க கிடையாது. ஐயா கைலாயம் பார்க்கத்தான் ஆசைப்பட்டா கைலாயத்துல இருக்க முடியாது, ஆனா நீ இருக்கிற இடத்த கைலாயமா காட்டுறேன் உன்னுடைய தவத்துக்கு, இந்த குளத்துல மூழ்கி அங்க எந்திரி, திருப்பி அனுப்பிச்சிட்டார். சுந்தரர் என்ன பண்ணாரு, பூ பறிக்கும் போது ஆஹா இந்த 2 பிள்ளைங்க நல்லா அழகா இருக்குதுகளே அப்படின்னு நினைச்சாரு. அவ்வளவுதான். அந்த பிள்ளைங்களை கல்யாணம் முடிக்கணும்னு நினைக்கல, அவங்கள மனைவி ஆக்கிக்கணும்னு நினைக்கல. நம்ம ரோட்ல போறப்ப அப்படிதான் நினைச்சேன், அழகா இருக்காங்களே அப்படின்னு கேட்டார். சாமி நல்லா கேட்டார் சுந்தரருக்கு, அப்படி ஏன்பா எல்லாத்துக்கும் அழகா தெரிகிற சுந்தரேஸ்வரனே நான் இருக்கிறப்போ என்னை விட அழகா உனக்கு ஒரு பிள்ளை தெரிஞ்சிருச்சு அப்படிதானே, என் கூட தானே வேலை பார்த்துட்டு இருக்க, என்ன பார்த்து தானே திருநீர் கொடுக்குற, உனக்கு என்ன பண்ணிருச்சு, என்னை விட அழகா ஒரு பொருள் தெரிஞ்சிருச்சு. நல்லா கவனிங்க, முக்கியமான செய்தி, தயவு செய்து எல்லாரும் ஆன் பண்ணிருக்க ஒரு நிமிஷம். என்ன பார்த்து, நான் அழகானவன், நான் தான் அத்தனை அழகுக்கும் சொந்தக்காரன், அப்படி இருக்கிற என்ன நீ பார்த்துக்கிட்டே திண்ணூறு கொடுத்துக்கிட்டே இருக்க, அப்படிப்பட்ட உனக்கே என்ன வந்துருச்சு, அந்த 2 பிள்ளைங்களை பார்த்த உடனே
அழகா இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு, சொல்லிட்டல அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணிட்டாரு, நீ இங்க இருக்காத, உனக்கு அழகுன்னு சொன்னேன்ல, அந்த பிள்ளைங்களை போய் திருமணம் செஞ்சுக்கோ. திருமணம் செஞ்சாதான் என்ன தெரியும், காதலி ரொம்ப அழகா இருப்பா, காதலிக்கும் போது ரொம்ப அழகா இருப்பா, கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும், ஆகா இவளையே போய். அதாவது அடிக்கடி அப்பா சொல்லுவாங்க, காதலர்களுக்கு கொடுக்கின்ற பெரிய தண்டனை எது தெரியுமா, காதலை பிரிப்பது அல்ல, காதலித்தவர்களையே கல்யாணம் செய்து தருவது, அதுதான் தண்டனை. அது மட்டும் பண்ணி கொடுத்துட்டோம்னா அடிச்சு மல்லு கட்டி என்ன பண்ணிடுவாங்க, அவங்களே பிரிச்சுக்குவாங்க. அதனாலதான் சுந்தரர் நடுங்கி பாடுறாரு. சுந்தரர் என்ன பண்றாரு, நல்லா கவனிங்க, முக்கியமான விஷயம். சுந்தரர் நடுங்கி பாடுறாரு. என்ன பாடுறாரு, இல்லைவாள் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன். அதுக்கு 2வது படி என்ன பண்றாரு, திருநீல கண்டத்து குயவனார்க்கும் அடியேன். ஏன் பாடுறாரு அப்படி, எத்தனையோ இருக்காங்கல்ல, தீர வந்தனால பாடுறாரா, தில்லைவாழனுக்கா திருநீலகண்டம் இல்லையே, தீர நிறைய அடியார்கள் பின்னாடி வர்றாங்களே. ஏன் திருநீலகண்ட குயவனார் கண்ணுக்கு தெரிஞ்சாருன்னா, என்ன கவனிங்க ஒரு நிமிஷம், ஏன் திருநீலகண்ட குயவனார் அவருக்கு கண்ணுக்கு தெரிஞ்சாருன்னா, சொல்றாரு, சிவபெருமான தினந்தனும் பார்த்துக்கிட்டு இருக்கிற நானே பெண் மோகத்துக்கு அடிமையாகி சிவத்தை மறந்தேன். சிவபெருமான டெய்லி பார்த்துட்டு இருக்கிற நானு பெண் மோகத்துல மயங்கி சிவத்தை மறந்தேன். ஆனா எம்மை தீண்டுவாராகில் திருநீலகண்டம்னு சொன்ன வார்த்தைக்காக அவன் சிவனை பார்த்ததே இல்லை. யாரு, திருநீலகண்ட குயவனார் சிவனை பார்த்ததே இல்லை. சிவனை பார்க்கவே இல்லாத திருநீலகண்ட குயவனார் எம்மை தீண்டுவாராகில் திருநீலகண்டம்னு சொன்ன ஒரு வார்த்தைக்கு தனக்கு உடமையாக இருக்கக்கூடிய மனைவியையும் துறந்தார்னா அதுதான துறவு. அதுதான் 1000 கோடி துறவுகள்லையும் மிகச்சிறந்த துறவு. அதுவும் இப்ப அணிந்திதையும் அந்த 2 பேர் இருந்தாங்க, பேர் என்னது, அணிந்திதை கமலினி, கமலினி தானே கரெக்டா, ஆமா, கமலினி அணிந்திதை, இவங்க 2 பேரும் யாருக்கு சொந்தம் இல்ல, சுந்தரருக்கு சொந்தம் இல்ல, சுந்தரரோட மனைவி கிடையாது. அப்படி இருந்தும் அவர்கள் ஆசைப்பட்ட அப்படி. ஆனா திருநீலகண்ட குயவனாருக்கு அம்மையார் யாரு, அம்மையார் யாரு, மனைவி, தன்னுடைய பொருள். அந்த பொருளை இவர் டெய்லி யார பாத்துட்டு இருந்தாரு, சுந்தரமூர்த்தினார் யார பாத்துட்டு இருந்தாரு, டெய்லி யார பார்த்தாரு, அந்த திருநீலகண்டரையே பாத்துட்டு இருந்தாரு. ஆனா இங்க திருநீலகண்டர் சத்தத்தை தான் கேட்டாரு, பார்க்கல, திருநீலகண்டரை பார்க்கல. திருநீலகண்டரை பார்க்காமலே தனக்கு உடமையான மனைவியை இளமையிலே இருந்து துறந்து வாழ்ந்த திருநீலகண்ட குயவனார் 1000 கோடி சுந்தரர்களை விட உயர்ந்தவர். அதைத்தான் சுந்தரர்னு சொல்றார். அவர் கால் தூசுக்கு நான் சேர மாட்டேங்கன்றார். கோவில்லையே இருக்கேன், பெருமானுடைய கையிலேயே இருக்கேன், அப்படி இருந்து என்ன பண்ண முடியல, ஆசைய துறக்க முடியல, பெண் ஆசைய துறக்க முடியல. தன்னுடைய மனைவி இளமை மீதூர, அதுவும் எப்படி, இப்ப நீங்க பாத்திருக்கீங்களா குயவனார்கள் அவங்க வீடெல்லாம் பாத்திருக்கீங்களா? இந்த காலத்துல நான் சொல்றது, இந்த காலத்து 2025 போய் குயவனாருடைய வீடு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10க்கு 10 ரூம் தான், ஒரே ஒரு அடிப்படை தான் இந்த காலத்திலேயே. அப்ப அந்த காலத்துல எப்படி இருக்கும், 10க்கு 10 ரூம் தான், அவ்வளவுதான், ஒரே ஒரு ரூம் தான். கொஞ்சம் போல பானை அடுக்கி வச்சிருப்பாங்க, கொஞ்சம் போல அடுப்புக்கு டபுள் பெட்ரூமா இருக்கும். இந்த ஐயா ஒரு பெட்ரூம்லயும் அந்த அம்மா ஒரு பெட்ரூம்லயும் படுத்திருப்பாங்க. நம்ம நினைக்கிறதுக்கு இல்ல 2 பேரும் ஒரே இடத்துலதான் தூங்கணும். இப்படி திரும்பினா அந்த அம்மா மேல திருமேனியில பற்றும், இந்த அம்மா இப்படி திரும்பினா அவர் திருமேனியில பற்றும். 2 பேரும் என்ன கொடுத்து வாங்கணும் டெய்லி, இந்த ஐயா மிதிச்சு கொடுப்பாரு, அந்த அம்மா மிதிச்சு கொடுப்பாங்க, இவர் என்ன வாங்கணும். 2 பேரும் தொடணும், 2 பேரும் தொட்டுக்கிற வேலை இருக்கு, ஆனா தொட்டது இல்ல. 2 பேரும் தினமும் தொட்டு. குயவனார் வேலை எப்படி இருக்க வேலை, குயவனார் வேலை தொட முடியாத வேலையா? டெய்லி மண் பாத்திரத்தை அந்த அம்மா எடுத்து கொடுக்கும், இவர் வாங்கி எங்க வைப்பாரு, அது மேல வைப்பாரு, அதுக்கு மேல வெள்ளாதி வச்சு அதை வேக வைக்கணும், பானையை வேக வைக்கணும். அப்போ தினமும் தொட்டுக்கிற வேலை, திரும்பினா தொட்டுக்கிற இடம், அந்த இடத்துல கூட கண்ணியம் தவறாம தன் மனைவிய சிந்தையாலும், சில பேர் வெளியில தொட மாட்டாங்க, ஆனா மனசுக்குள்ள இருக்கும் இல்லையா, சிந்தையாலும் பிரிதொரு மாதரை தீண்டேன். தன் மனைவியை மட்டும் இல்ல, எல்லாரையும், எல்லா பெண்களையும் நான் என்ன பண்ண மாட்டேன், சிந்தையாலும் தீண்ட மாட்டேன்னு இருந்த அந்த திருநீலகண்ட குயவனாருடைய
அந்த விஷயத்துக்கு பிரம்மன் என்ன பண்ணான்? பிரம்மன் படைச்சுக்கிட்டே இருந்தானா? பிரம்மன் படைச்சுக்கிட்டே இருந்தான். அவன் படைப்பிலேயே பார்த்தா அழகான ஒரு பெண்ணு திலோத்தமை வந்துட்டான். அவன் தான் படைச்சான். திலோத்தமை வந்தா, ரொம்ப அழகான பெண்ணா திலோத்தமை உருவம் எடுத்து வந்தா. திலோத்தமை இப்ப யாரு படைச்சிருக்கா? இப்ப யாரு படைச்சிருக்கா? படைச்சது யாரு? பிரம்மன் தான். பிரம்மன் படைச்சா அந்த பிரம்ம படைத்த பொருளுக்கும் பிரம்மனுக்கும் என்ன தொடர்பு? தந்தை தானே, அப்பா தானே, படைச்சவன் தந்தை. அது அப்போ படைச்சது யாரு? திலோத்தமை. திலோத்தமை உனக்கு என்ன வேணும்? பிரம்மனுக்கு என்ன முறை வேணும்? மகள் வேணும். மகளா வேணும். ஆமா, தன்னுடைய மகளையே தன்னுடைய மகள் மாதிரி பார்க்க வேண்டியவளை எப்படி பார்த்தாராம்? அழகா இருக்காளே அப்படின்னு ஒரு கணம் என்ன பண்ணிட்டாராம்? தன்னுடைய தன்மை இழந்துட்டாராம். யாரு? பிரமன். ஆனா இங்க யாரு? நம்ம திருநீலகண்ட குயவனார் சிவபெருமான பார்த்ததில்ல, கைலாயத்துல இருந்ததில்ல, சிவபெருமானுக்கு அணுக்கமா திருநீற்று விபூதி தொண்டு செய்ததில்லை, சிவபெருமான் வா கண்ணாடியில வா அப்படின்னு சொன்னோடனே தன்னுடைய உருவமாகவே வந்ததில்லை. எதுவுமே இல்லாம சிவபெருமான நாம சொல்லுகின்ற பூலோகத்துல நமக்கே உரிய அந்த உணர்வுகள்ல அவர் இருந்திருக்கு. அவர் எப்படி இருந்தாரு? எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, ஐயா திருநீலகண்டவரா, அவருக்கு ஒருவேளை உடம்புல வியாதி இருக்கும், ஒரு காமம் ஏறாம ஆண்மையே இல்லாத ஒரு வியாதி இருந்திருக்கும், அதனால தன்னுடைய மனைவியை தொடாம இருந்திருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்களோன்றதுக்காகத்தான் இந்த அம்மா எதுக்காக என்னை திருநீலகண்டராய் தீண்டுவராயில் திருநீலகண்டன் சொல்லுச்சுன்னா, இவர் பரத்தையர் வீட்டுக்கு போயிட்டு வந்தனால, தன்னுடைய மனைவி இருக்கும் போதே பரத்தையர் வீட்டுக்கு போயிட்டு வந்தனால, ஏண்டா நான் இருக்கிறப்பவே உனக்கு பரத்தையர் கேக்குதா, இனிமே என்னை நீ தீண்ட. அப்போ தன் மனைவி இருக்கும் போதே பரத்தையருடைய வீட்டுக்கு செல்கின்ற அளவுக்கு ஆண்மை ஆற்றலையும் அந்த காமம் கொப்பளிக்கின்ற ஆற்றலையும் உடைய அவர் என்ன சொல்றாரு? நம்மளை விட இன்பத்துறையில் எளியராகினார் அப்படின்னு சொல்றாரு. சேக்கிரர் என்ன சொல்றாரு? இன்பத்துறையில் எளியராகினார். அப்போ அவ்வளோ விஷயங்கள் இருக்கக்கூடிய குயவனார் அடக்கி வாழ்வதுதான பெரிய விஷயம். அந்த குயவனாருடைய பெருந்தன். அதனாலதான் திருநீலகண்ட குயவனார்க்கும் அடியேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ யார் பிக்ஷை எடுப்பாங்க அப்படின்னா, குருநாதர் என்ன பண்ணுவாராம்? குருநாதர் பிக்ஷை எடுப்பாங்க. குருநாதர் அவருக்கு என்ன வேலை? அவருக்கு என்ன வேலை? தான் மட்டும்தான் தன்னுடைய மாணவர்கள். அதான் குருநாதர். அப்ப சிவபெருமானியே பிக்ஷை எடுக்கிறான் அப்படின்னா, சிவபெருமானியே பிக்ஷை எடுக்கிறான்னா அவன் நல்லா இருக்கிறதுக்காக இல்ல, நாம நல்லா இருக்கிறதுக்காக பிக்ஷை எடுக்கிறான். இதை பாக்குறவங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியும்? இன்னும் வடக்க போனீங்கன்னா அப்படிதான் சொல்லுவாங்க. நீங்க வடநாட்டுக்கு எல்லாம் போனீங்கன்னா சொல்லுவாங்க, வடநாட்டுக்கு போன என்ன சொல்லுவாங்க, சிவபெருமான் ஒருத்தர் இருந்தாரு, பிரம்மனுடைய தலையை கிள்ளினாரு, அதனால அவருக்கு என்ன வந்துருச்சு? பிரம்மகத்தி தோஷம் வந்துருச்சு. அவர் கையில என்ன ஒட்டிக்கிச்சான்? அவர் கையில என்ன ஒட்டிக்கிச்சான்? பிரம்மனோட தலை ஒட்டிக்கிச்சான். அவருக்கு உதறினாலும் போக மாட்டேங்குதான். எப்படின்னு பாருங்க, அவர் உதறினாலும் சர்வத்தையும் அடக்குகின்ற சங்காரனுக்கு தான் தலையில கையில இருக்கக்கூடிய பிரம்ம கபாலத்தை உடைச்சாலும் போக முடியல. எப்படி கதை சொல்றாங்க பாருங்க. அப்ப இந்த கதையெல்லாம் தயவு செய்து நம்பாதீங்க. பிரம்மன் என்ன பண்ணா? சிவபெருமான் பிரம்மனுடைய தலையை கொய்து இந்த டப்பா தான் எது போட்டு வைக்கிறதுக்கு சரியான டப்பா. ஏன்னா இதுல ஏற்கனவே என்ன இருக்கு? ஆணவம் இருக்கு. அதனால இந்த டப்பால போட்டோம்னா ஆணவம் ஒண்ணும் செய்யாது. ஏற்கனவே டப்பால ஆணவம் இருக்கு. ஆனா வேற டப்பால போட்டோம்னா என்ன ஆயிடும்? அதையே ஆணவம் பற்றின்றதுக்காக இந்த டப்பா தான் சரியான டப்பான்னு அவன் கையில காதலித்து பிடிச்சிருந்தான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, அது எப்படி இருக்குமா? பிரம்ம கபாலம் நாளுக்கு நாள் என்ன ஆகுமா? முடை நாற்றம் வருமா? ஏன்னா கொஞ்சம் சும்மா அப்படியே டீகே ஆயிட்டே இருக்கும்ல, டிட்டோரியேட், அது ஏதாவது டீகம்போஸ் ஆயிட்டே இருக்கும்ல, அது டீகம்போஸ் ஆயிட்டே இருக்குமா? அந்த டீகம்போஸ் ஆகினால ஸ்மெல் எப்படி இருக்குமா? பக்கத்திலேயே போக முடியாதான். எங்க அவ்வளவு முடை நாற்றம் வீசுகின்ற அந்த அவன் நினைச்சா சிவபெருமானுக்கு வாசனை மலர்களாலே அபிஷேகம் செய்வதற்கு, அகில் சந்தனத்தினாலே குளிப்பாட்டுவதற்கு, புனுகு சாந்தம் என்று சொல்லுகின்ற அத்தனை திரவியங்களையும் திரட்டுவதற்கு, குங்குளியம் போன்ற சாம்பிராணி தூபங்களை ஏற்றுவதற்கு தேவர்கள் எல்லாம் வரிசையில் காத்து கிடக்கின்றார்கள். ஆனால் பித்தனாகிய சிவபெருமானோ முடைநாற்றம் முடைந்த அந்த திருவோட்டரை எடுத்து ஒவ்வொரு அடியவர்களுடைய இல்லத்திலும் உங்களுடைய இருளை இங்கே போடுங்கள் ஒளி தருகின்றேன், இருளை இங்கே போடுங்கள் ஒளி தருகின்றேன் என்று அவன் ஒவ்வொரு வீடிலும் பிக்ஷை எடுப்பதற்காக வந்திருக்கின்றான் என்றால் அவனுடைய பெருங்கருணையை நாம் எப்படி சொல்வது? அவன் பெருங்கருணையை நாம் எப்படி சொல்வது?
இந்த கருணையை சரியாக புரிந்து கொள்ளாமல் ஏதோ அவன் பிச்சை எடுக்கிறான், அவன் நல்லதுக்காக பிச்சை எடுக்கிறான், அவன் கையில உள்ள பாத்திரம் போறதுக்காக பிச்சை எடுக்கிறான்னு சொன்னா, அந்த பிச்சை பாத்திரத்தை அன்னபூர்ணி வந்து போட்டுதான் நிறைச்சான்னு சொன்னா, இது இந்த கதையை போய் நம்ம எங்க போய் சொல்றோம்? இந்த கதையை எங்க சொல்றது? அதனால இந்த மாதிரி கதைகள் நம்பாதீங்க. அப்போ என்ன சொல்றாங்கன்னா, அம்பலத்தே கூத்தாடி அவன் கூத்தாடுகின்றான் சிவபெருமான். சிவபெருமான் கூத்துனா என்ன அர்த்தம்? கூத்துனா என்னன்னா, தானும் மகிழ்ந்து மற்றவரையும் மகிழ வச்சு அது பேர் கூத்து. தானும் மகிழ்ந்து மற்றவரையும் மகிழ வைத்தால் அது பேர் என்னது? கூத்து. நீங்க பாத்துறீங்களா? ராஜபாட்டு ரங்கத்துறை படம் பாத்துறீங்களா? சின்ன கிளி சிரிக்கும் பச்சை கிளி ஓடி வந்தேன் மேடையிலே ஆட்டமாட அப்படின்னு பாடுவா, ஞாபகம் இருக்கா? அங்க பாத்தீங்கன்னா அவங்க தங்கச்சி இறந்து போயிருப்பாங்க, அவங்க அவங்களுக்கு வந்துடும். ஆனா இங்க மேடையில ஏறிடுவாரு. அதுக்கப்புறம் வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு அவர் அழுவாரு. நான் அழுகிறேன் அழுக வல்ல, நான் சிரிக்கிறேன் சிரிப்பு வரலன்னு சொல்லி பாட்டு பாடி அழுவாரு இல்லையா? அவர் அழுவாரு, ஆனா எல்லாத்தையும் என்ன பண்ண வைப்பாரு? சிரிக்க வைப்பாரு இல்லையா? அது பேர் கூத்து இல்ல. மனசு கஷ்டப்படுத்தி மற்றவங்களை சிரிக்க பேரு கூத்து இல்ல. தானும் ஆனந்தமா இருக்கணும், மற்றவர்களையும் ஆனந்தப்படுத்தணும், அதுதான் கூத்து. சிவபெருமான் அதைத்தான் செய்யறான். தானும் ஆனந்தமாகி நம்மையும் ஆனந்தமாக்குவதற்காக கையிலே அனலேந்தி, ஒரு கையிலே மழுவேந்தி, ஒரு கையிலே மானேந்தி, ஒரு கையிலே துடியேந்தி, ஒரு கையிலே பலவிதமான விஷயங்களை ஏந்தி பெருமான் ஆடி இந்த ஆன்மாவுக்காக அருள் செய்கின்ற அந்த காட்சியை கூத்து என்று சொல்கின்றோம். அவன் கூத்து என்பது அவன் திருப்திக்கு ஆடல, அவன் நல்லா இருக்கணும்னு ஆடல. அவன் ஆடலன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? சிவபெருமான் ஆடல. நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே சொல்லி அவர் அப்படி நின்று வரல. அது மாதிரி நின்றோம், அவர் நின்றா அப்படியே நின்று எல்லாமே. அவன் ஆடுவதே நம்ம எல்லாம் ஆட்கொள்வதற்குத்தானே தவிர நம்ம கிட்ட இருந்து ஒண்ணு எதிர்பார்த்து இல்ல. ஆகவே அம்பலத்தே கூத்தாடி அமுது செய்ய பழிதிரியும் நம்பனையும் தேவன் என்று நன்னுமது என்னடி. இப்படியெல்லாம் வீடு வீடா பிச்சை எடுக்கிறவனையும் வீடு வீடா போய் கூத்தாடுறவனையும் போய் எப்படி நீங்க வந்து தேவன்னு சொல்றீங்க, எப்படி நீங்க அவனை போய் கடவுள்னு சொல்றீங்கன்னு யார் கேட்கிறாங்க? புத்தர்கள் கேட்கிறாங்க. பதில் சொல்றாங்க, நம்பனையும் ஆமாக்கேல். ஆமா அப்படிப்பட்டவனை தான் நாங்க சொல்றோம். அவன் யார் தெரியுமா? நம்பனையும் ஆமாக்கேல் நான் மறைகள் தாமரியா எம்பெருமான் ஈசா என்று ஏத்தினக்கான் சாலன். இந்த இடம் புரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நிமிஷம் என்னோட இணைஞ்சிருங்க. இந்த இடத்த புரிஞ்சுக்கணும்னா ஒரு நிமிஷம் என்னோட இணைஞ்சிருக்கு, வாய்ப்பு இருந்தா இணைஞ்சிருங்க. சிவபெருமான் சில பேர் பாத்தீங்களா, சாதாரண செயல் செஞ்சுட்டு என்ன பண்ணுவாங்க? இந்த செயலை நான் தான் செஞ்சேன், இந்த செயலை நான் தான் செஞ்சேன்னு என்ன பண்ணுவாங்க? மார்தட்டிக்குவாங்கல்ல, எல்லாரும் மார்தட்டிக்குவாங்க. உங்களுக்கு தெரியுமா, அந்த அருகு அந்த கோயில் கும்பாபிஷேகம் எங்க தாத்தா தான் பண்ணி வச்சாரு, இந்த கோயில் கும்பாபிஷேகத்தை எங்க தாத்தா பண்ணி வச்சாரு அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாரும் கற்பனை பேசுவாங்க. ஆனா யார் தெரியுமா? சிவபெருமான். அவன் தான் வேதங்களை வழங்கினவன், தெரியும்ல? வேதங்களை வழங்கினவன் யாரு? வேதங்களை யாரு வழங்கினா? சிவபெருமான் தான் வழங்கினான். இப்ப நாம தான் ஒண்ணு கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவோம்? இப்ப நம்ம எல்லாருக்கும் கொடுக்குறோம், எல்லாதான் வர்றவங்களுக்கு எல்லாம் என்ன பண்றோம்? வர்றவங்களுக்கு எல்லாம் ஒரு சின்ன தாம்பூலம் மாதிரி கொடுக்குறோம். என்ன பண்ணுவோம்? தாம்பூல பையில தாம்பூலம் கிவன் பை ஆனந்த் அப்படின்னு பெருசா எழுதி அப்படி ஒட்டி, என் மூஞ்சி, எங்க வீட்டுக்காரம்மா மூஞ்சி, எல்லாரும் மூஞ்சியும் ஒட்டி அப்படியே குடுப்போம். இல்ல நான் தான் கொடுத்தேன்னு தெரிஞ்சுக்கணும்ன்றிருக்காங்க. நான் தான் கொடுக்குறேன், நான் நல்லா கொஞ்சம் என்னை பத்தி கொஞ்சம் தூக்கலா போடணும்ன்றதுக்காக. இப்ப கவர்மெண்ட் அப்படிதானே பண்ணுது. ஏதாவது செஞ்சா அவங்களோட பேரை அச்சடிச்சு நம்ம வரி பணத்துல கொடுக்குறாங்கன்னா அவங்க பேரை குத்தி என்னமோ அவர் தான் கொடுக்குற மாதிரி, ஐயா கொடுக்குறாரு, அம்மா கொடுக்குறாங்கன்னு சொல்லி அவங்க பேரை வச்சு எடுத்து கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி பண்ணுவோம். ஆனா சிவபெருமான் யாருன்னா, வேதத்தை அவன் தானே கொடுத்தான். அவனே அந்த வேதத்துல ஒரு வார்த்தை போட்டுக்கலாம்ல. என்ன போட்டுக்கலாம்? சிவன் தான் பெருசு அப்படின்னு போட்டுக்கலாம்ல. வேதத்துல போட்டுக்கலாம? போட்டுக்க கூடாதா? போட்டுக்கலாம்ல. அவன் போடல. தான் கொடுத்தனால அந்த வேதத்துல தன்னை பத்தி பெருசாவே சொல்லல. 10/11 தான் வரும், 10/11 தான் கொடுத்துருக்கான். வேதங்கள் எல்லாம் தேடுதான், யாரு பரம்பொருள்னு தெரியல. வேதங்கள் சொல்லுது, எல்லாரையும் சொல்றாங்க, ஆனா இவன் தான் பரம்பொருள். இப்ப நாமெல்லாம் குழம்புறோம், அது மாதிரி வேதமும் குழம்பி இருக்கு. வேதம் என்ன பண்ணுது? தேடுதான். ஐயோ
வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. பார்த்தோமா சிவபுராணத்துல? வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து ஐயான்னு கூப்பிடுதான். யார் யார் வேதத்துல? அவன் 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 வருது. அது அவன் யாரு? பிரம்மனா? அது அவன் யாரு? திருமாலா? அது அவன் யாரு? இந்திரனா? அது அவன் யார் யாரோ அந்த அவன்ற இடத்துல அவங்கவுங்க பக்குவ திரும்ப யாரு வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம். அவனை இப்ப நான் இந்திரன் நினைச்சேன்னா இந்திரன் தான். நீங்க வேற யாரோ. ஆனா அவன் யார் உண்மையான அவன்னா அவன் தான் சிவபெருமான். அவன் யார் தெரியுமா? சிவபெருமான் யார் தெரியுமா? நீங்க வீட்டுல சிவலிங்க பூசை பண்றீங்களா? எல்லாரும் சிவலிங்க வச்சு பூசை பண்றீங்களா? யார் யாரெல்லாம் பண்றீங்க? எனக்கு கொஞ்சம் லைட்டா ஒரு அக்னாலேஜ் கொடுங்களேன். சிவலிங்கத்தை வச்சு பூசனை பண்றாங்க. 1 2 3 4 ஆஹா 5. அருமை 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 அருமை. ஆஹா ஆஹா நிறைய பேர் லிங்கத்தை வச்சு எல்லாரும் பூசனை பண்றோம்ல. அப்போ பூசனை பண்ணும்போது நாம என்ன பண்றோம்? நம்ம கையில இருக்கக்கூடிய மலர்களை எடுத்து பெருமானுக்கு போடுறோம். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நீர் எடுத்து பெருமானுக்கு ஊத்துறோம். எல்லாமே ஊத்துறோம். ஆனா அதை வாங்குறவன் யாரு? அவன் கொடுக்குறோம்ல, அதை வாங்குறவன் யாரு? யாருன்னா அன்னை பராசக்தி பூசித்த பெருமான். அவன் தான் நீங்க போடுற அந்த பூவையும் அவன் தான் ஏத்து உட்கார்ந்து இருக்கான். அன்னை பராசக்தி பூசி. திருமால் தன் கண்ணை இடந்து பூசித்த பெருமான். பிரமன் தன்னுடைய உடம்பெல்லாம் எலும்பாக தேய்ந்து பூசித்த பெருமான். பிரம்மாபுரம் மேவிய பெருமான். திருமாலும் பன்றியாக எழுந்து இடந்து கிடந்து காண முடியாத பெருமான். அப்படிப்பட்ட பெருமான் நாம போடுற ஒரு வில்வ இலைய தலைய குனிஞ்சு ஏத்துக்கிறான். நாம போடும்போது நம்ம பிள்ளைக்கு தலை எட்டாம போயிடுமோ, நம்ம பிள்ளை எக்கி போடுற மாதிரி இருக்குமோன்னு சொல்லி அவன் என்ன பண்றான்? தன் தலையை யாரு பார்த்தது இல்லையா? தன் தலையை யாரு பார்த்தது இல்லையா? திருமாலும் பிரமனும் காண முடியாத தன் சிரசை தன் குழந்தைக்காக, தன் குழந்தை செய்கின்ற குழந்தை பக்திக்காக அவன் என்ன பண்றான்? தன்னை தலையை குனிஞ்சு நாம என்ன மாதிரி நம்ம பொண்ணுல வச்சாலும் சரி, மண்ணுல வச்சாலும் சரி, களிமண்ல வச்சாலும் சரி, பீங்கான்ல வச்சாலும் சரி, ஒரு படத்துல வச்சாலும் சரி, எதுல வச்சாலும் அதுல இறங்கி அண்ட சராசரங்களாலும் அடக்க முடியாதவன், அப்பாலுக்கும் அப்பாலா இருக்கின்றவன், ஆற்றலுக்கும் ஆற்றலை தருகின்றவன், கணுமுற்றே நின்று கரும்புள்ளே நிற்கின்றவன், சத்தத்தினுள்ளே சதாசிவத்தை காட்டுகின்றவன், சித்தத்தினுள்ளே சிவலிங்கமாக இருப்பவன், நுண்மைக்கும் நுண்மையாக பெருமைக்கும் பெருமையாக இருக்கின்ற அப்பரம்பொருளாகிய சிவபெருமான் நாம் செய்கின்ற பூசனையையும் காது கொடுத்து கேட்கிறான். வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி ஆகான்றான். தோடுடைய செவியன் ஆஹா 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 எல்லாம் சிவனேன நின்றாய் போற்றி. என்ன மாதிரி ஆகா வலிக்கெல்லாம் என்ன ஆகும்? நான் சுவாமிக்கு பாட்டு பாடிக்கிட்டு பாதியிலே நிறுத்திடுவேன். எனக்கு மறந்துடும். பாடிக்கிட்டே இருப்பேன். அந்த பாட்டை கூட பாதியிலே விட்டுருவேன், மறந்துடுவேன். சரி போப்பா, மிச்சத்தை நீயே உனக்கே தெரியும்ல, நீயே தெரிஞ்சு வச்சுக்க அப்படின்னு ஒரு பூவை போட்டு வந்துடுவேன். நான் உனக்கு தெரியும்ல, உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை ஆனர் அப்படின்னு சொல்ற மாதிரி நீ உனக்கே தெரியும்லதான் பாதி பாட்டு எனக்கு தெரியுது. உன்னை பார்த்தா மறந்துடுறேன். எனக்கு நான் என் மேல குறையில்லை. உன்னுடைய அருளினுடைய அழகு சும்மாவே மறப்பேன். உன்னுடைய அருளையும் அழகையும் ஒன்று சேர குலைத்து காட்டுகின்ற குலைந்த பெருமானே, தழுவ குலைந்த நாதனே, அன்னை பராசக்தி தழுவும் போது முளைச்சுவடும் மலைச்சுவடும் பெற்ற எங்கள் காஞ்சி ஏகம்பனே, சொக்கநாதா பெருமானேன்னு சொல்லி பெருமான வழிபாடு செய்யும் போது அகம் குலைந்திருந்து பார்த்து பேச்சு வர மாட்டேங்குது. தருமா நின்றோம். பாப்பான் அவன் கையில நேத்து தான் சொன்னோம். சிவபூசை பண்றதுக்காக எப்பவுமே ஏதாச்சும் எடுப்பேன். அன்னைக்குன்னு பார்த்துட்டு 2 அருகம்புல் கிடைச்சது. அருகம்புல் அப்படியே எடுத்துட்டு கையில எடுத்துட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு மத்தியானம் ஒரு 2 மணி இருக்கும். பயங்கர சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துட்டேன். நான் எனக்கு சிவபூசை பண்ணுறதுக்கு நான் டைம் வச்சுக்க மாட்டேன். நான் எப்ப வேணாலும் பண்றேன். எனக்கு எப்பெல்லாம் இருக்கும் அப்பெல்லாம் சிவபூசை பண்ணுவேன். எனக்கு நான் காலை சாயங்காலம் அதெல்லாம் எனக்கு தோணுச்சுன்னா அவனும் நானும் ஜாலியா பேசணும்னா உட்காந்து. அப்ப அன்னைக்கு என்ன ஆச்சு, அந்த போயிட்டு என்னைக்கும் தோணாத உணர்வு எடுத்தேன். அந்த 2 அருகம்புல் தான் கிடைச்சது. அப்படியே தண்ணீர் அதை விட்டு அப்படியே அலசு அப்படியே கொஞ்சம் மனசு தோணுச்சு. இந்த அருகம்புல்லு நான் போட போறேன். இதை வாங்குறவன் யாரு?
இது வாங்குறவன் யாரு? திரும்பி பாக்குறேன், ஐயா நான் கொண்டு வருவேன்னு தெரிஞ்சு இந்த அருகம்புல் வாங்குவதற்காக எப்பேற்பட்ட பெருமான் சின்ன சிவலிங்க திருமேனி, நான் வச்சிருக்கிற சின்ன சிவலிங்க திருமேனியில எப்படி உள்ளுக்குள்ள அடக்கி உட்கார்ந்து இருக்கீங்க சுவாமி? எப்படி இப்படி உட்கார்ந்து இருக்கீங்க? சூலம் எப்படி வச்சுக்கிட்டீங்க சுவாமி? கங்கை 6 பெருக்கெடுக்கின்ற கங்கைய இந்த சிவலிங்க திருமேனில எப்படி மறைச்சுக்கிட்டீங்க சுவாமி? அன்னை பராசக்தி ஒரு பாகத்தை இந்த திருமேனில எப்படி மறைச்சிட்டீங்க சுவாமி? நான் கொடுக்கிற இந்த அருகம்புல்லையா உங்களுக்கு நிறைய போகுது. இருந்தாலும் இந்த பெரும் பாவிக்கு, இந்த கொடும் பாவிக்கு உன்னை பூசிக்கின்ற பெரும் பேற்றை கொடுத்துட்டு இருக்காய பெருமானே. பஞ்சபூதங்களும் உன்னில் அடக்கம், அந்த சராசரங்களும் உன்னில் அடக்கம். உன்னை இந்த ஒரு அருகம்புல்லு கிள்ளி போடுறதுக்கு இந்த அடிநாயனுக்கு என்று புத்தியில உரைச்சு உன்னை கூட பேசுறதுக்கு என்ன ஆட்படுத்திருக்காய பெருமானே. உனக்கு கொடுக்கறதுக்கு பெரிய பெரிய பொருள்கள் இல்லை. உனக்கு கொடுப்பதற்கு இந்தியாவில எத்தனையோ பேர் எத்தனை ஆகம விதிப்படி உனக்கு எல்லாரும் கொடுத்துட்டு இருக்காங்க. உனக்கு கொடுப்பதற்கு சரியான மலர்கள் இல்லை. இந்த தண்ணி உனக்கு சேருமான்னு தெரியல. இந்த தண்ணி நான் உனக்கு ஊத்துனா உனக்கு இந்த தண்ணி சேருமா? கங்கையிலேயே குளிச்சவ இந்த ஊர் தண்ணி, ஆப்பிரிக்கா தண்ணி உனக்கு சேருமான்னு தெரியலையா? உனக்கு நைவேத்தியம் பண்ற அளவுக்கு நான் சாப்பாடும் வைக்கல சுவாமி. உனக்கு திருமஞ்சனம் செய்ய என்கிட்ட திரவியம் இல்லை ஐயா. ஆனா இந்த அருகம்புல்லில என்னுடைய அன்பு நிறைந்திருக்கின்றது ஐயா. எடுக்கின்ற பிறவிதோறும் இந்த பெருநாயை, இந்த சிறுநாயை, இந்த புழுத்தலை நாயை, ஒன்றுக்கும் தகுதி இல்லாத, எள்ளுக்கும் தகுதி இல்லாத பஞ்சமா பாதகனை எப்படியாவது உன் திருவடிக்கு கொண்டு சேர்க்கணும்னு சொல்லி எங்களுடைய அடியார் பெருமக்கள் எல்லாம் கொடுத்து சூப்பூசை செய்வதற்கு அடியே எனக்கு ஒரு காட்சி தரைய சுவாமின்னு சொல்லி அருகம்புல் எடுத்து சுவாமி தலையில வச்ச உடனே அப்படியே நீங்க நம்புங்க, இத்தனை ஆண்டு காலமாக அடியேன் சிவபூசனை செய்திருந்தாலும் நேற்று மதியம் செய்த சிவபூசனையில அடியேன் அழுதது 6ஆக கண்ணீர் உருவானது. 6ஆக. எப்பொழுதுமே கண்ணீர் கடைக்கண்ணிலிருந்து இவ்வளவு தூரம் கூட தாண்டாது. அன்னைக்கு கண்ணீரானது கடைக்கண்ணையும் தாண்டி, கழுத்து கண்டத்தையும் தாண்டி, நெஞ்சையும் தாண்டி, கொக்கூடையும் தாண்டி சென்றது என்று பெருமாட்டம் கேட்ட சுவாமி, சாமி எங்க அடியார்கள் செய்யற மாதிரி எல்லாம் பெரும் பெரும் பூசை என்னால செய்ய முடியாது. உனக்கு கொண்டு வந்தது 2 அருகம்புல்லு தான். அந்த அருகம்புல்ல ஏதோ பிரிச்சு நான் உன் மேல வைக்க போறேன், அவ்வளவுதான். இதை நீ பெருசா எடுத்துக்கோன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி எப்பேற்பட்ட பெருமான எந்த ஊர்ல உட்கார்ந்து இருக்கோம், நம்ம வழிபாடு செய்வதற்கு நமக்கு அருள் செஞ்சிருக்கானே. இந்த அருளுக்கு நான் எத்தனை பிறவி தோறும் புண்ணியம் செய்த, எத்தனை பிறவி தோறும் அவனுக்கு நான் அடிமை தொண்டு செய்தாலும் ஈடுகட்ட முடியாதே பெருமானே அப்படின்னு உள்ளன்போடு பெருமானுக்கு வைத்து கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் கண்ணீர் ஊற்று பெருக 6 அது கரை புரண்டு இடன்ற மாதிரி பெருமானிடம் தேம்பி அழுது அவருடைய பெரும் கருணையை ஆட்கொண்ட அந்த நிலையெல்லாம் அடியன் பயங்கரமா உணர்ந்தேன். பயங்கரமா அணிமுடியம்மா சுவாமி இதை சொல்ல வரீங்களா? அப்போ என்னன்னா நினைச்சு பாருங்க, நாம நினைச்சிட்டு இருக்கோம் ஏதோ நம்ம கோவில்ல காசு கொடுத்து ஒரு சிலையை வாங்கிட்டு வந்துட்டோம், அதுல உட்காருனா அவன் யாரு, பேர்பட்டவன். அவனுக்கு நம்ம பூசனை செய்வதற்கு நமக்கு அருள் செஞ்சிருந்தாலே அவனை பூசிக்கிறதுக்கு இந்த பிறவியில அருள் ஞானம் கிடைச்சிருக்கு, அவனை இப்படிதான் பூசனை செய்யணும்னு அருள் ஞானம் கிடைச்சிருந்தாலே அது பெரிய விஷயம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு பாத்திரம் கொடுத்துட்டீங்க சுவாமி. அப்போ என்ன சொல்றாங்க, நீ பிச்சைக்காரன்னு சொல்றீல எங்க அப்பன், நீ பலி தேறினதுக்காக அமுது செய்ய பழித்திரையும் நம்பன் சொல்றீல, அப்படிப்பட்டவன் தான் எங்க அப்பன். அம்பலத்துல கூத்தாடுறவன் தான் எங்க அப்பன். ஆனா எங்க அப்பன் யாரு தெரியுமா? 4 மறைகளும் தவம் செய்து காத்திருந்தாலும் அவர்கள் மறைகளும் காண முடியாத அளவுக்கு எப்படியாவது எனக்கு காட்சி தந்து விடுவாயா பெருமானேன்னு மறைகள் எல்லாம் ஓலமிட்டு அழுகின்ற நுட்பமான பொருளுக்கும் நுட்பமான பொருளாக விளங்குகின்றவன் நம் பெருமான். எங்க பெருமான் தெரியுமா அப்படின்றான். அவன் ஏன் மறைகளுக்கு தெரியலன்னா, நாம எல்லாருக்கும் செஞ்சுட்டு சொல்லி காட்டுவோம்ல, அவன் செஞ்சுட்டு சொல்லி காட்டவே மாட்டான். தன் பெருமை தானறியா தன்மை. அவன் ஒரு பிறவி அல்ல, 2 பிறவி அல்ல, எடுக்கின்ற எல்லா பிறவிகள்லையும் மலம் கழுவுவான். தெரியும்ல, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். தாய் மலம் கழுவுவான். என்ன பண்ணுவா? 5 வயசு வரைக்கும் தான் மலம் கழுவுவான். 10 வயசுல போய் அம்மா எனக்கு டாய்லெட் போயிடுச்சு வாமா கழுவி விடுமா என்ன பண்ணுவான்?
இங்க இருந்து பெரிய விளக்கமாது கட்ட அப்படியே வரும் சருன்னு. எவ்வளவு பெரிய எரும மாடு ஆயிட்ட, எரும மாடு, இன்னும் உனக்கு வந்து கழுவி விடுவாங்களா? கழுவி பழகு அப்படின்னு சொல்லி கத்துவான். அந்த தாய் ஒரு மலம் தான் கழுவுவா, அதுவும் குறிப்பிட்ட காலம்தான் கழுவுவா. இந்த ஆன்மா 100 வயது 100 அகவை எடுத்தாலும் 100வது அகவையிலையும் 3 மலங்களையும் வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத கழுவுகின்ற தாயிற் சிறந்த தயாவான தத்துவனாகிய சிவபெருமானுக்கு நிகர் யாராவது வந்து விட முடியுமா? அத ஒரு கணம் சோப்பூசி நினைச்சுப்பாங்க. சாமி, அம்மா இப்ப டாய்லெட் கழுவி விட மாட்டாங்க, ஆனா இப்ப கூட என்னுடைய 3 மலங்களையும் கழுவிக்கிட்டு இருக்கே சாமி. இப்ப கூட போன பிறவிலையும் கழுவுன, நீ நான் ஒரு பிறவி எடுத்தாலும் முகம் சுளிக்காம கழுவிட்டே இருப்ப. அப்படிப்பட்ட ஆற்றலுடைய தாயாகிய பெருமானே, உன்னை விடுத்து நான் எனக்கு என்ன சாமி வேணும் அப்படின்னு அவன் ஒரு நாளும் சொல்லாததுனாலதான் நமக்கு தெரியல அவனுடைய பெருமை. அவன் ஒரு நாள் வந்து என்னை கும்பிடு, என்னைக்காவது சிவபெருமான் தன்னை வணங்குன்னு சொல்லியிருக்கானா? நீங்க எல்லா மற்ற வேதங்கள் இருக்கு இல்லையா, மற்ற சமய வேதங்கள்லாம் என்ன சொல்லுது? என்னை வந்து வணங்குன்னு. ஒரு சில சாமி என்னை கும்பிடலன்னா நீ பாவின்னுது, என்னை நீ கும்பிடலன்னா நீ பாவின்னுது. ஆனா இங்க சிவபெருமான் நீ வணங்காட்டினாலும் பரவாயில்ல, பிற உயிர்களுக்கு உதவி செஞ்சா நான் உன் வீட்டுல வேலைக்காரனா வேலை செய்வேண்டான்னு சொல்லி என்னையும் ஒருவனாக்கி இருங்கலல் சென்னையில் வைத்த சேவக போற்றி, சேவக போற்றி, ஆன்மாவுக்கு சேவகம் செய்யறான் அவன். அப்படிப்பட்ட அந்த சேவகனை, தாயிற் சிறந்த தயாவான தத்துவனை, முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளை பின்னை புதுமைக்கும் பெயர்த்தும் அப்பெற்றியனை, நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் புணர்வுமில்லா புண்ணியனை, மழுவாட்படையானை சூழப்படையானை நன்றுடையானை பெருமானை, தேவதேவை தேவர் கொழுந்தை அடியார்க்கு விருந்தை அடியார் உள்ளத்தில் உள்ளிருக்கும் மருந்தை பெருமானை போற்றுவது என்பது நான் மறையாலும் முடியாத பெரும்பெருமை. எம்பெருமான் பிக்ஷை எடுப்பது என் ஆன்மா உய்யும் பொருட்டு, எம்பெருமான் கூத்தாடுவது இந்த ஆன்மா உய்யும் பொருட்டு. அப்பேற்பட்ட பெருமான் நுட்பத்திற்கும் நுட்பமாக, அற்பத்திற்கும் அற்பமாக, பெருமைக்கும் பெருமையாக, பேராற்றலுக்கும் ஆற்றலாக, அணுவிற்கு அணுவாக, அப்பாலுக்கு அப்பாலாக விளங்குகின்ற பெருமான் அவன்தான் நாங்கள் வணங்குகின்ற சிவபெருமான். நீ நினைக்கிற மாதிரி பிச்சை எடுக்கிறவன் இல்ல, நீ நினைக்கிற மாதிரி கூத்தாடுகின்றவன் இல்ல. அவன் கூத்துக்கு உள்ள பெருமை எங்களுக்கு மட்டும்தான் தெரியும், அவனுடைய பிக்ஷைக்கு உரிய பெருமை எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த பெருமையை உணர்ந்தனால சொல்றோம், சிவபெருமான் தான் எங்கள் தலைவன். சிவபெருமானை அன்றி ஒரு நாளும் இந்த ஆன்மா ஒருபோதும் யாரையும் ஏற்றுக்கொள்ளாது. எம்பெருமான் ஒருவனே எங்களுக்கு தலைவன், அவனே பிறப்புக்கும் இறப்புக்கும் வழி செய்கின்ற பிறவாமையை தருகின்ற பேராற்றலுடைய பெருமான் அப்படின்னு சொல்லி பெருமானை வணங்கி இவங்க சொல்றாங்க இந்த பாட்டு அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு பாட்டு, சலமுடைய சலந்தனன் தன்னுடல் தளிர்ந்து, அதை ஆரம்பிச்சுட்டு நம்ம முடிச்சிருவோம். இந்த பாடல் பாடல் ஆக இந்த பாடல் முடிஞ்சது. இந்த அம்பலத்தே அம்பலத்தே அம்மா வந்திருக்காங்க, அம்மா மதிலம்மா, சாமி மதிலம்மா சாமி பாடுங்க பாடுங்க, 14வது பாட்டு கலப்புங்க, ஊர் கலப்புங்க. இப்ப கேக்குதுங்களா? தெளிவா கேக்குது. சரிங்க. அம்பலத்தே கூத்தாடி அமுது செய்து பழி திரியும் நம்பனையும் தேவனிது நன்னுமது என்னேடி. அம்பலத்தே கூத்தாடி அமுது செய்ய பழி திரியும் நம்பனையும் தேவனிது நன்னுமது என்னேடி. நம்பனையும் மாமாம் கேள் நான் மறைகள் தாமறியா எம்பெருமான் ஈசா என்று ஏத்தினன் கான் சாழலோ ஏத்தினன் கான் சாழலோ.
நம்பனையும் ஆமாம் கேள் நான் மறைகள் தாமறியா எம்பெருமான் ஈசா என்று ஏத்தினன் கான் சாழலோ ஏத்தினன் கான் சாழலோ. நன்றி நன்றி நன்றிங்க சுவாமி. ஆக அம்பலத்தை கூத்தாடுகின்றவனும் அமுது செய்ய பழித்திரி என்று நீ சொல்லுகின்ற பிக்ஷை எடுக்கின்றவனும் எங்களுடைய பெருமான். அவன் 4 வேதங்களையும் பார்க்காமல் அவைகளெல்லாம் எம்பெருமான் ஈசா என்று ஏத்துகின்றன. அப்பேற்பட்ட ஆற்றலுடையவன் எங்கள் பெருமான் என்று பெருமானுடைய ஆற்றலை சொல்லுகின்றார். உங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். நாம எல்லாரும் ஒரு நிபந்தம் வச்சிருந்தோம் இல்ல. நம்ம மார்கழிக்கு முன்னாடி என்னது, மார்கழிக்கு முன்னாடி அது என்ன மாசம்? விளக்கு ஏத்துறதுங்க ஐயா, விளக்கு ஏத்தணுங்க ஐயா. கார்த்திகை விளக்கு ஏத்தணும்ல. கார்த்திகை மார்கழி 2 மாதமும் காலையில அந்த பிரம்ம முகூர்த்தத்துல, அதாவது கரெக்டா எத்தனை மணிக்கு எந்திரிப்போம்? 3:30 4 4 மணிங்க ஐயா. 4 மணிக்கு விளக்கு ஏத்தணும்ல. 4 மணிக்கு 2 மாசம் விளக்கு ஏத்தணும். இன்னைக்கும் விமலாம்மா ஏத்துறாங்க, நிறைய அடியார்கள்லாம் அதே இதை ஃபாலோ பண்றாங்கன்னு கேள்விப்பட்டேன். அடியானே ஏத்திட்டு இருக்கேங்க ஐயா. இத பொன்முடிய மாதிரி என்ன சொன்னாங்க, ஐயா என்னால முடியாதுங்கன்னு சொன்னாங்க. அவங்கதான் சொன்னாங்க முதல்ல, ஐயா என்னால முடியாதுங்க, நான் தூங்கிடுவேங்கய்யா, என் உடம்பு ஒத்துழைக்க தெரியாது. பார்த்தா அம்மா தான் கரெக்டா இன்னைக்கு வரைக்கும் ஏத்திட்டு இருக்காங்க. இதுதான் பெருமானுடைய ஆட்கொள்கின்ற அந்த வேலை. இதுல என்ன ஒரு பெரியன்னா, எங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு போட்டி இருந்தது. நீங்க எல்லாத்துக்கும் தெரியும். எல்லாரும் போட்டோ எடுத்து அனுப்பிச்சுட்டே இருப்போம். போட்டோ எடுத்தா என்ன வரும், எல்லாருடைய விளக்கும் ஜொலிக்கும். அப்படி பாத்தீங்களா, சில பேர் விளக்கெல்லாம் அப்படியே ஜொலிக்கும். அப்படி ஜொலிக்கிறத பார்த்து நான் என்ன பண்ணுவோம், சரி நம்ம விளக்கும் ஜொலிக்காதா இல்ல. இதுல ஜானகியமா என் விளக்கு ஜொலிக்கவே இல்லை, இவரு கணேசையா விளக்கு டெய்லி ஜொலிக்கும். இந்த மாதிரி. ஆனா நான் எடுப்பேன் எப்பயுமே விளக்கு, ஒரு நாளும் ஜொலிச்சதே இல்லை. நான் நினைச்சேன், நம்ம உள்ளுக்குள்ள ஒளி இருந்தா தானே ஜொலிக்க போகுது, நாமளே பொய்யா சாமி கிட்ட கும்பிடுறோம், அதனால அவன் கரெக்டா கண்டுபிடிச்சு அவன் ஒளியை கரெக்டா தான் கொடுத்துட்டு இருக்கான், அதனால என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஜொலிக்கலன்றத ஒரு மனசுக்குள்ள ஒரு சின்ன வருத்தம் இருந்ததான் செஞ்சது. ஆனா ஜொலிக்கும்னு எதிர்பார்க்கல என்னைக்குமே. ஏன்னா நம்ம உள்ளுக்குள்ள இருந்தா தானே அவன் ஜொலிக்க போறான். இந்த ஒரு வேளை நம்ம செய்யற பக்தி அவனுக்கு பிடிக்கலையோ என்னவோ தெரியல, ஜொலிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். நேற்று மத்தியானம் சொல்லி அகத்துல ஜொலிக்குதுங்கய்யா, உங்களுக்கு அகத்துல ஜொலிக்குதுங்கய்யா, அதனாலதான் வெளியில தெரியலீங்கய்யா. இதுல என்னன்னா, நேத்து மத்தியானம் பூசணை பண்ணேன்னு சொன்னேன்ல, நேத்து மத்தியானம் சிவபூசணை பண்ணேன்னு சொன்னேன்ல, சிவபூசணை பண்ணிட்டு தீபம் ஏத்தி வச்சுட்டு தான் சிவபூசணை பண்ணுவேன். தீபம் ஏத்தி வச்சு, தீபம் என்னைக்குமே இல்லாம ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா ஒளி விட்டுச்சு. அதாவது ஒரு மாதிரி நின்று எரிஞ்சது, ஒரு மாதிரி நம்ம பார்க்கவே ஒரு மனசு, ஒருவேளை இது நமக்கு தான் அப்படி தெரியும். இன்னைக்கு என்ன பண்ணுவோம், ஒரு போட்டோ எடுத்து பார்ப்போம். போட்டோ எடுத்து பார்த்தா ஜொலிக்குதா இல்லையான்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ எடுத்தா அப்படியே 2 ஜொலி சல்லுல ஒரு ஜொலிக்கு வந்தது. பெருமானே, இன்னைக்குதான் நான் எத்தனையோ நான் உனக்கு பூசணை செஞ்சிருக்கேன், ஒரு நாளும் ஜொலிப்பு நீ கொடுத்தது இல்ல, இன்னைக்குதான் நீ கொடுத்திருக்கிய சாமி அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சேன். அதை இப்ப அடியார்களுக்கு பிடிச்ச உடனே நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் அனுப்பி விடுறேன். அந்த சிவபூசணை அந்த எடுத்ததை பெருசா உங்க அளவுக்கு ஜொலிக்கல, அது உண்மைதான். எனக்கு சும்மா ஒரு 2 கீற்று மட்டும் தான் வந்துச்சு, அதையே நான் பெருசா நினைச்சிட்டு இருக்கேன். அதனால அதை உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். அதையும் நான் சொல்லி மகிழ்கிறேன். என்ன சொல்ல வரேன்னா, அவனுடைய உயரத்தையும் அதே சமயத்தில் நம்முடைய கீழ்மையையும் நம்ம நினைச்சோம்னா கண்ணீர் பெருகிடும். அது மட்டும் இல்லை, அவன் எவ்வளவு பெரியவன், நாம எவ்வளவு சின்னவன், நம்ம கிட்ட போய் பேசுறானே நினைக்கும் போதுதான் கண்ணீர் வரும். இந்த நினைப்பு வந்துட்டாலே எல்லாருக்கும் கண்ணீர் வந்துடும். திடீர்னு அவ்வளோ பெரிய ஒருத்தர் கிடுகிடு ஓடி என்னப்பா நல்லா இருக்கேன்னு கேட்டா அவனுக்கு என்ன வந்துடும், அப்படியே ஆடி போயிடும் இல்லையா? அது மாதிரி சிவபெருமான் உங்களுக்காகவே காத்திருக்கான், நீங்க பண்ற பூசணைக்காகவே காத்திருக்கான், நீங்க பாட போற தேவாரத்துக்காகவே காத்திருப்பது போலவே அவனுக்கு நினைச்சா தேவர்களே தேவாரம் பாடுவாங்க, கிங்கரர்கள் வீணை வாசிப்பாங்க, அன்னை பராசக்தி நடனம் ஆடுவார், நந்தியம் பெருமான் மத்தளம் கூட்டுவாரு. இப்படி எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் சரி சிறப்பா எடுத்துட்டு இருக்கிறப்போ, நம்மளுடைய அந்த வகையில இன்னைக்கு பெருமான் பெரிய விஷயம் கொடுத்தார். இப்போ என்னன்னா, 18வது பாட்டு பார்க்க போறோம். சலங்குடைய சலந்தரன் தன் உடல் தடிந்த நல்லாணி. சும்மா அந்த ஒரு பாட்டை பாடிட்டு கொஞ்சம் உள்ளுக்குள்ள போயிட்டு அப்படி நிறைவு செய்யலாம். சலமுடைய சலந்தரன், அம்மா சாந்தி அம்மா பாடலாம். சலமுடைய சலந்தரன் தன் உடல் கடிந்த நல் ஆளி பாடலாம். திருச்சிற்றம்பலம். மதிலாமா பாடுற மாதிரி பாடுறேன், ஆனா அந்த அளவுக்கு வருமா தெரியல. நல்லா பாடுவீங்க, சூப்பர்மா நீங்க. திருச்சிற்றம்பலம். சலமுடைய சலந்தரந்தன் உடல் தடிந்த நல்லாழி நலமுடைய நாரணர்க்கு அன்றருளியார் என்னேடி அருளிய
என்னேடி சலமுடைய சலந்தரன் தன் உடல் தழிந்த நல்லாழி நலமுடைய நாரணக்கன்று அருளியார் என்னேடி அருளியார் என்னேடி நலமுடைய நாரணன் தன் நயமிடந்து அரணடி கீழ் அலராக இடாழி அருளனன் கான் சாழலோ அருளனன் கான் சாழலோ நலமுடைய நாரணன் தன் நயனமிடந்து அரணடி கீழ் அலராக இடாழி அருளினன் கான் சாழலோ அருளினன் கான் சாழலோ சாழலோ சாழலோ. ஆகா 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 தேவாமிர்தத்தை அப்படியே அப்படியே பருகியது போல உணர்வு. அட்டகாசம் பண்ணிட்டேங்க. ஐயா அடியேன் பாடலாங்களா? பாடுங்க அல்லையம்மா, பாடுங்க பாடுங்க சுவாமி. சிவா. சலமுடைய சலந்தரன் உடல் தடிந்த நல்லாழி நலமுடைய நாரணக்கன்று அருளியவார் என்னேடி அருளியவார் என்னேடி நலமுடைய நாரணன் தன் நயனமிடந்து அரணடி கீழ் அலராக இடஆழி அருளினன் கான் சாழலோ அருளினன் கான் சாழலோ. இதுல சிவபெருமான் கையில அவன் நாராயணனுக்கு போய் சக்கரம் கொடுத்தான். நாராயணனுக்கு போய் சக்கரம் ஏன் கொடுத்தான்? யாராவது கொடுப்பாங்களா? இப்ப சக்கரத்தை வச்சுக்கிட்டனால என்ன? இப்ப சக்கரம் யாருடையதுன்றாங்க. சக்கரம்னாலே யாருடையது? அவங்களுக்கு தான் சொல்றாங்க. நம்ம அப்ப கிட்ட வாங்கினதுன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்களே. சொல்ல மாட்டாங்க. அதனாலதான் இப்ப யாருக்கு பெருமை ஆயி போச்சு? நாராயணனுக்கு பெருமை ஆயிடுச்சு, நம்ம அப்பாவுக்கு பெருமை இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ அவங்க பண்ணிருக்காங்களே, ஒரு கேள்வி கேட்டாங்க எல்லாருக்குமே. திரும்பவும் ஒரு கேள்வி நான் கொஞ்சம் சுருங்க சொல்லி இந்த பாடல ஆரம்பிச்சாச்சு. நாம என்னைக்கு பாடலை பத்தி பேசியிருக்கோம்? நாமெல்லாம் அப்படியே அங்கிட்ட சுத்தி கடைசியில பாடலுக்கு முடிச்சு போடுவோம்ல. இப்ப படிக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு பையன் படிச்சுட்டு போனான். என்ன படிச்சுட்டு போனான்? பையன் படிச்சுட்டு போனது பனைமரம். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியல, பனைமரம் கட்டுரை வரைக படிச்சுட்டு போயிருக்கான். ஆனா கேட்டது பசுமாடு. கேட்டது என்னது? பசுமாடை பற்றி கட்டுரை வரைக. இவன் என்ன பண்ணா, முழுசா பனைமரத்தை பனைமரத்தெல்லாம் எழுதி பனைமர கட்டுரை பூரா எழுதிட்டு இப்பேற்பட்ட பனைமரத்தில் இந்த பசுமாட்டை கட்டி வைப்பார்கள் முடிச்சிட்டான். அவன் படிச்சுட்டு வந்தது பனைமரம், கேட்டது பசுமாடு பற்றி குறிப்பு வரைக கேட்டிருக்கு, கட்டுரை வரைக கேட்டிருக்கு. அவன் படிச்ச பனைமரத்தெல்லாம் எடுத்து கடைசியில அந்த பசுமாட்டை தூக்கி அதை கட்டிட்டு இந்த பசுமாட்டை இதில் கட்டி வைப்பார்கள் முடிச்சுட்டானா. அந்த மாதிரி ஆனந்து அவன் படிச்சதெல்லாம் படிச்சுட்டு கடைசியில் என்ன பண்ணுவான்? இந்த இடத்துல இந்த பசுமாட்டை கட்டி வைப்பார்கள் திருவாசகத்தை பயன்படுத்துறோம். அதுதான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அப்போ இப்ப ஒரு செய்தி கேள்வி என்னன்னா, பிரதோஷ வழிபாடு என்பது அது ஏற்கனவே நம்ம சொன்ன சனி பிரதோஷத்துக்கு வழக்கிருந்தோம். ஞாபகம் இருக்குங்களா? எல்லாருக்கும் நல்லா சிறப்பா புரிஞ்சுது. எல்லா அடியார்களும் ரொம்ப பாராட்டினாங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. இந்த பிரதோஷ நிகழ்வு என்பது நம்ம சைவத்துல உண்டா? அதான் முதல் கேள்வி. பிரதோஷம் நம்ம பண்ணலாமா பண்ணக்கூடாதா? பிரதோஷம் நமக்குரியது தானா அப்படின்னு ஒரு கேள்வி. என்னன்னா, முதல்ல பிரதோஷம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல. பிரதோஷம்னா என்ன தெரிஞ்சுக்கணும். என்ன பிரதோஷம்? யாருக்கு பிரதோஷம்? யாருக்கு பிரதோஷம்? நந்தியம் பெருமானுக்கு தான் பிரதோஷம் செய்வாங்க. இல்ல பிரதோஷம்னா பிரதோஷத்துக்கு என்ன பொருள்? தோஷம் இல்லாததாங்க பிரதோஷம். தேவர்கள் தன்னுடைய அமுதம் வேணுங்கிறதுக்காக சிவனுக்கு பிரதோஷம். சிவனுக்கு தோஷமா? சிவனுக்கு தோஷமா? நம்ம தோஷத்தை நீக்கிறதுனால அவருக்கு பிரகாசமா இருக்கு. அவ பிரகாசம் தான் வச்சிருக்கணும், பிரதோஷம் ஏன் வச்சிருக்காங்க? சரி 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 சரி. வேற ஏதாவது ட்ரை இருக்கா? விஜய் ஏதோ சொன்னாங்களே, கேட்கல. ஐயா, பிறருடைய தோஷத்தை நீக்கிறது, பிறருடைய தோஷத்தை கஷ்டத்தை நீக்கிறது.
சரி சரி, ஆன் பண்ணிக்கோ. முக்கியமான செய்தி தானே, தேவையான செய்தி தானே. அதனால 2 நிமிஷம் தான், அதுக்கு ரொம்ப நேரம் இல்லை. எனக்கு 24 இன்னும் 5 நிமிஷம் தான் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள நான் அதை முடிச்சிடணும், இந்த அமர்வையே முடிச்சிடணும். அதுதான் என் வேலை. அதனால இப்போ சாதம் பிறனா விரிதல் அர்த்தம். பிறனா என்ன அர்த்தம்? பிறனா விரிதல் அர்த்தம். பிற அப்படின்னா அது விரிதல் அர்த்தம். அப்படி விரிஞ்சு கொடுக்குது. நமக்கு மட்டும் சாதம் வச்சிருந்தா அது சாதம், எல்லாத்துக்கும் பகிர்ந்து விரிச்சு கொடுத்தோம்னா அது பேர் என்னது? பிரசாதம். நமக்கு மட்டும் வச்சிருந்தா சாதம், விரிச்சு கொடுத்தா அது பிரசாதம், விரித்தல் அர்த்தம். பிறனா விரித்தல். காரம் அப்படின்னா காம்பவுண்ட் அர்த்தம். பிரகாரம்னா பெருசா விரிஞ்சிருந்தா அது பிரகாரம், காம்பவுண்ட் பெருசா இருந்தா அது பேர் பிரகாரம் அர்த்தம். வேற நவம்னா புதியது. நவம்னா என்னது? நவம்னா புதியதுன்னு அர்த்தம். நவம்னா புதிய, நவபாரத் அப்படின்னா புதிய பாரதம் அர்த்தம். நவம்னா புதியது. பிரணவம் அப்படின்னா என்னது? புதிய பொருட்கள் எல்லாம் விரிவடைந்து கொண்டே இருந்தா அது என்னது? அது பேரு பிரணவம். பிரணவம் என்ன பண்ணுது? புதிய புதிய பொருள்களை தோற்றுவித்தே இருக்கிறனால அதுக்கு பேரு பிரணவம் கேட்டு. பிரணவம், பிற சாதம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? பிரஹாரம், பிரகாரம் பார்த்தோம். அது மாதிரி தோஷம் என்பது விரிந்து இருக்கு. தோஷம் விரிந்திருந்தா அது பேரு விரிந்த தோஷத்துக்கு பேர் என்னது? விரிந்த தோஷத்துக்கு என்ன பேரு அப்படின்னா தோஷம். தோஷம் தோஷம்னா என்ன? தோஷம்னா என்ன? குறைபாடுங்க சாமி, குறைபாடுங்களா? ஆஹா, அருமை 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 அருமை. தோஷம்னா குற்றம்னு பேரு. தோஷத்துக்கு தமிழ் என்னன்னா குற்றம், குற்றம்னு பேரு. இப்போ நல்லா கவனிங்க, பிரதோஷ வழிபாடு நாம செய்யலாமா செய்யக்கூடாதா அதான் கேள்வி. இப்ப நம்ம அதுக்கு பதில் சொல்ல போறோம். இப்போ இந்த பிரதோஷம்ன்றது ஏன் வந்துச்சுன்னா நல்லா கவனிக்கணும், என்ன உற்று கவனிக்கணும். படுபாவி தூங்க போற நேரத்துல உற்று கவனின்னு போட்டு உயிரை வாங்குறியே, உனக்கு என்னடா பண்றது? ஆனாலும் எனக்கு என்னுடைய வேலை அதுதானே. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, ஆனா என்னுடைய வேலை என்னது? உங்களை கவனிக்க வைக்கணும், அதுதான் என் வேலை. அதனாலதான் உற்று கவனிங்கன்னு சொல்லுவோம். ஏதாவது ஒரு செய்தி உள்ள போனாலும் நம்மள எங்கேயோ கொண்டு போயிடும். அதனாலதான் வேற ஒண்ணு. வாய்ப்பு இருக்கிறவங்க வீடியோ ஆன் பண்ணிக்கலாம், வாய்ப்பு இருக்கிறவங்க. இப்போ சிவபெருமான் பார்க்கடல் கடைகிறாங்க. கடையும் போது என்ன ஆச்சு? அந்த கதைக்கெல்லாம் நான் பெரிய கதைக்கு எனக்கு கொடுத்தது 5 நிமிஷம் தான். பார்க்கடல் கடையும் போது இவங்க என்ன நினைச்சாங்கன்னா அமுதம் வரும்னு நினைச்சாங்க. ஆனா அமுதத்துக்கு பதிலா என்ன வந்துச்சு? ஆலம் வந்தது. கொஞ்சம் போன விஷம் வந்துச்சு. இந்த பாம்பு கழுத்துல இருந்து கொஞ்சம் விஷம் கட்டிருச்சு. ஆலம் தான் விஷம், இந்த பாம்பு கழுத்துல இருந்து ஒரு விஷம் வந்துருச்சு. 2 ஆலமும் சேர்ந்துனது ஆலம் கூட்டல் ஆலம், ஆலமாலம், ஆலகாலமா மாறிடுச்சு. அது பேர் ஆலகாலம் ஆயிடுச்சு. ஒரு விஷத்தையே படுக்க முடியாது. அந்த விஷம் என்ன பண்ணுது? துரத்துது, குடுன்னு துரத்து, எல்லாத்தையும் துரத்துது. அந்த விஷத்தை தொட்டா பஸ்பம் ஆயிடுவோம். அந்த விஷத்தை தொட்டா பஸ்பம் ஆயிடுவோம். எல்லாரும் ஓடுறாங்க, எல்லாத்தையும் விரட்டுது. ஆனா சொல்றாங்க, இன்னும் எல்லா தேவர்களும் இங்க வந்திருக்கோம், எல்லாத்தையும் விரட்டுது, இது யாருதான் சரி பண்றதுன்னு பார்த்தா சொல்றாரு, ஆஹா, இது இங்க வராத ஒருத்தர் யாரு? சிவபெருமான் ஒருவர் தான். யாரு எந்த பொருளுக்கு ஆசைப்படலையோ அந்த பொருளுடைய தீங்கு அவங்களை ஒண்ணும் செய்யாது. உங்களுக்கு ஒரு பொருள்ல தீங்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப ஐயா எனக்கு கை கால்லாம் வலிக்குதுங்கய்யா, என்னன்னே தெரியல, கை கால்லாம் குடையுதுங்கய்யா, என்ன தலையெல்லாம் வலிக்குதுங்கய்யா, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குதுங்கய்யா, உடம்பு ரொம்ப பாடா படுத்துதுங்கய்யா அப்படின்னா உடல்ல நமக்கு ஒரு வேதனை இருக்குல்ல. அது ஏன் வருதுன்னா உடலை நாம் பெரும் பொருளாக நினைச்சிருக்கனால. எந்த பொருளை நமக்கு வேணும்னு நினைக்கிறோமோ அந்த பொருள்னால மட்டும்தான் என்ன வரும்? துன்பம் வரும். இந்த பொருள் எனக்கு வேணாம்னு நினைச்சிட்டீங்கன்னா அந்த பொருள்னால துன்பம் வராது. இது வள்ளுவரும் சொல்றாரு, ரைட்டா? அதனால என்ன பண்ணும்? தினமும் இந்த உடல் வேற நான் வேற அப்படின்னு நீங்க பாவனை பண்ணீங்கன்னா உடல்ல ஏற்படுகின்ற வலி உங்களை ஒன்றும் செய்யாது, உடல்ல வலியும் வராது. அப்ப உடல் வேற நான் வேற, எனக்கு ஹெல்ப் பண்றதுதான் இந்த உடம்பு, இனிமே இந்த உடலுக்கு நானும் ஒண்ணு கிடையாது, இது உடம்பு, இது நான் தனியா கூப்பிட்டு என்னப்பா நல்லா இருக்கியா, என்ன பண்ற அப்படின்னு உடம்பு கூட ஒரு 10 நிமிஷம் பேசுனீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? உடம்புல இருந்து அந்த உடம்புக்கான நோய் வர ஆரம்பிச்சு. அப்போ இந்த 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 விஷம் யார துரத்தல? சிவபெருமான். அப்ப சிவபெருமான் தான் இது ஆற்றல் வளையணும். சிவபெருமான்கிட்ட போய் விழுந்தாங்க.
சிவபெருமான் என்ன பண்ணாரு? அப்படியே எடுத்து விஷத்தை விழுங்கிட்டார். இப்ப என்ன பண்ணிருக்கணும்? இப்ப நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம்? ஐயா சுவாமி என்னை காப்பாத்துங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க நைட் 12 மணிக்கு கதை தட்டுவாங்க, டம்மு டம்மு டம்முன்னு. ஐயா உங்களுக்கு தெரியுமா, இந்த மாதிரி ரொம்ப ஒருத்தவங்க சீரியஸ், எங்க வீட்டுல என்ன பண்றதே தெரியல, காசு கொடுங்க, கொஞ்சம் எப்படியாவது ஹாஸ்பிட்டல் போயணும், காசு கொடுங்க. நாம என்ன பண்ணுவோம்? பதறி அடிச்சு கையில காசை கொடுத்துருவோம். காசு கொடுத்துட்டு வாங்கிட்டு போனவங்க அவ்வளவுதான். வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க எப்படி இருக்காங்க, என்ன பண்றாங்க, அவங்க பழைச்சிட்டாங்களா, அவங்க நல்லா இருக்காங்களா, எந்த செய்தியும் என்ன வராது. எந்த செய்தியும் நமக்கு வரவே வராது. காசு வாங்கிட்டு போனதோட சரி. அதுக்கப்புறம் எப்பயாச்சும் ஞாபகம் வந்துச்சுன்னா, சப்போஸ் நல்லாயிட்டாங்கன்னா இன்னும் சுத்தமா ஞாபகம் வராது. வாங்கிட்டு போய் அவங்க சிகிச்சை நல்லாயிட்டாங்கன்னா நம்ம ஞாபகம் வரவே வரும். அது மாதிரி உலகத்திலேயே பெரிய குற்றம் எது? உலகத்திலேயே பெரிய குற்றம் எது அப்படின்னா நல்லா கவனிக்கணும். உலகத்துல எது பெரிய குற்றம்? சரி நீங்க சொல்லுங்க பாருங்க, நான் கேட்டுக்கிறேன். உலகத்துல எது பெரிய குற்றம்? நன்றி மறப்பது. போங்கம்மா, புவனேஸ்வரன் மாமா எனக்கு கோபம். புவனேஸ்வரன் மாமா எனக்கு பயங்கர கோபம். எப்ப பாரு கொஞ்ச நேரம் இழுத்து சொல்லலாம்னு நினைச்சா கரெக்டான ஆன்சர் டமால்னு போட்டு அனுப்பிச்சிருது. சூப்பர் சூப்பர். புவனேஸ்வரி அம்மாவுக்கு 100க்கு 100. புவனேஸ்வரி அம்மாவுக்கு 100. உலகத்திலேயே பெரும் பாவம் நன்றி மறப்பது. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. எந்த விஷயத்துக்கும் உய்வு இருக்கு, ஆனா ஒருத்தவங்க செய்த நன்றிய மறக்க கூடாது. அவங்க தப்பிச்சோம் பழச்சோன்னு ஓடி வந்தாங்கல்ல, யாரு ஓடி வந்தாங்கல்ல, ஓடி வந்ததுக்கு அப்புறம் விஷத்தை குடிச்சாருல, குடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க? அவர் செஞ்ச நன்றியை மறந்து திரும்ப எங்க போயிட்டாங்க? பார்க்கடல திரும்ப போய் பார்க்கடல கடைய போயிட்டாங்க. அப்போ தனக்காக விஷத்தை விட்டு கிடக்கானே அவன் என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்க்காம இவங்க எல்லாம் போனாங்கல்ல. ஒரு சமயம் தன்னுடைய உயிரை காப்பாதுறதுக்காக நன்றி செய்தவனை மறந்து போனனால எல்லாருக்கும் என்ன வந்தது? பிரதோஷம் என்ற குற்றம் அவர்களுக்குள்ள வந்துருச்சு. அதை நிவர்த்தி பண்றதுக்காக என்ன பண்ணாங்க? அவர்கள் பூசனை செய்வதாக சொல்கின்றது நம்ம மரபு. இப்ப நம்ம கேட்கலாம் கேள்வி இல்ல, சாமி தேவர்கள் தானே மறந்து போனாங்க, இது விஷத்தை குடிச்சோட மறந்து போனாங்க, நாங்களாம் மறந்து போனோம், அப்ப எங்களுக்கு எதுக்கு பிரதோஷம்னு கேட்டா, தேவர்களுக்காவது ஒரு பிறவியில அவங்களுடைய அந்த 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 விஷம் என்பது கொடிய குற்றம். அங்க இருக்கக்கூடிய கொடிய குற்றத்தை இவரை ஏத்துக்கிட்டாரு. அது மாதிரி இந்த ஆன்மாவினுடைய கொடிய குற்றத்தை பிறவிகள் தோறும் ஏத்துக்கிறவன் யாரு? இந்த ஆன்மாவினுடைய கொடிய குற்றத்தை பிறவிகள் தோறும் ஏத்துக்கிறவன் யாரு? அவன் ஏத்துக்கல, நம்ம கிட்ட இருக்கிற விஷத்தை அவன் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க, இந்த ஆன்மா அடுத்த பிறவிக்கே போக முடியாது. என்ன பண்ணுவான்? கொஞ்சம் கொஞ்சமா விஷத்தை எடுத்து அவனே சாப்பிட்டுருவான். கொஞ்ச நாள்ல எல்லா குற்றத்தையும் அவனே எடுத்து வச்சுக்குவான். அப்படித்தான் நம்ம நீக்கிறானே தவிர, நாம குற்றத்திலிருந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம கிட்ட இருக்கிற குற்றத்தை அவன் எடுத்து விழுங்கிக்கிறான். அப்படித்தான் நம்ம குற்றத்தை நீக்கிறானே தவிர, நாம என்னமோ நம்ம குற்றம் திரும்பி மனம் திரும்பி வர்றோம்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு முறையும் நம்முடைய குற்றத்தை அவன் கொஞ்சம் கொஞ்சமா அவன் எடுத்து விழுங்கிக்கிறான். அப்பேற்பட்ட பெருமானை பணக்கை முன்பத வேளமுறித்தவன் நினைப்பவர் மனமே கோயிலா கொண்டவன் அனைத்தும் வேடமாய் அம்பல கூத்தனை. அங்கதான் முக்கியமான வார்த்தை. திணை துணையும் மறந்துய்வனோ. அம்மாதான் அழகா பாடுவாங்க, இருந்தாலும் அந்த ராகம் எனக்கு வரல, சாந்தியம் அட்டகாசம் பண்ணுவாங்க. அப்போ திணை துணையும் மறந்து உய்வனோ யார? சிவபெருமான. அப்போ சிவபெருமான மறக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன உண்டு? அது விரிந்தது. அது ஒரு பிறவியில செய்யல, எல்லா பிறவி. அதனால விரிந்த குற்றம், பெரிய குற்றம் அது. அதுதான் பிரதோஷம். பெரிய குற்றம் எது? சிவபெருமானம் மறப்பது. அப்போ நாம பிரதோஷ பூசை பண்ணணுமா பண்ணக்கூடாதா? பண்ணணுமா பண்ணக்கூடாதா? ஏன்னா மறக்கிறோம்ல, அவனை ஒரு கடமா மறக்காம இருக்காம அவனை எத்தனை நேரம் மறக்கிறோம். அப்போ
சிவபெருமானை மறக்கின்றவர்கள் சிவபெருமானை ஞாபகம் வைத்துக் கொள்வதற்காக, அவன் செய்த நன்றியை மீண்டும் நினைவிலை வைத்துக் கொள்வதற்காக செய்கின்ற பூசனை எல்லாமே பிரதோஷ பூஜை தான். அதை நீங்க காலையில பண்ணாலும் சரி, மாலையில பண்ணாலும் சரி, என்னைய மாதிரி ஆகாவளியா நடு மத்தியானத்துல பண்ணாலும் சரி, எப்ப பண்ணாலும் சிவபெருமானுடைய அந்த செய்த உபகாரங்களை மனதிலே என்றும் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக செய்கின்ற பூசனை அனைத்தும் பிரதோஷ பூஜை. உயிர்கள் எல்லாமே என்ன செய்யணும்? பிரதோஷ பூஜை செய்யணும். உயிர்கள் எல்லாமே, எல்லா உயிர்களும், சிவத்தை மறக்கின்ற எல்லா உயிர்களும் சிவபூஜை பண்றது பிரதோஷ பூஜை தான். ஆனா நமக்கு என்ன சொல்றாங்கன்னா, காலையில செய்கின்ற பூசனை விட மாலையில செய்கின்ற பூசனை சிவபூசையில உகந்ததுன்னு சொல்றாங்க. என்னன்னு தெரியல. 2 காலம் உண்டு. பிரத்யுஷா காலம், பிரதோஷ காலம் டெய்லி உண்டு. பிரத்யுஷா காலம் என்பது சூரியன் உதிக்கின்ற காலம். பிரதோஷ காலம் என்றது சூரியன் மறைகின்ற காலம். சூரியன் மறைகிறப்ப என்ன ஒரு இருள் சூடும் இல்லையா? அது நைட்டு பூரா இருள் வரப்போகுது. அந்த இருளை காப்பாற்றிக் கொள்வதற்காக மனதிலே ஒரு ஒளி ஏற்றிக் கொள்கின்றோம். அதுதான் சிவபூசை. அந்த சிவபூசை தான் சாயங்கால செய்யற பிரதோஷ பூஜை. ஆனா பிரதோஷ பூஜை நம்மளுடைய 12 திருமுறைகள்ல சொல்லப்படல. சோமவார பூஜை, கார்த்திகை விரதம் எல்லாமே சொல்லப்படுது. மாசி மாசம் பூஜை, அப்புறம் நம்ம பெண்கள் செய்வாங்களே, அது என்ன பூஜை? சுவாமிக்கு திருவாதிரை, வரலட்சுமி வரலட்சுமி விரதம், கொல்ல போறேன் கேதார கௌரி விரதம், கேதார கௌரி விரதம். அருமையாரு, கேதார கௌரி விரதம். அந்த கேதார கௌரி விரதம் பராசக்தி என்ன பண்ணுவா, சிவபெருமான் அடையறதுக்காக அந்த விரதம் பண்ணுவோம். அதனால அந்த விரதம் யாரெல்லாம் மேற்கொள்கின்றார்களோ அவர்களுக்கு சிவனுடைய அம்சமானவனே கணவனாக வருவார்னு சொல்லக்கூடியது நம்முடைய மரபு. அதனால பார்வதி இருந்த விரதம் கேதார கௌரி விரதம். அதனால அது பண்ணும். இது மாதிரி பல விரதங்கள் சொன்னாலும் பிரதோஷம் என்பது சொல்லப்படல. ஆனா இப்பதான் ஃபேமஸ். ஆனா நல்லா கவனிங்க, நீங்க சிவபெருமானுடைய நன்றியை எண்ணி செய்கின்ற எல்லா பூசனையும் பிரதோஷ பூஜை தான். புரியுதுங்களா? இந்த புத்தி இருக்குல்ல, புத்தி முடிக்க போறேன். இந்த புத்தி 2 நேரம் ஒழுங்கா வேலை செய்யும். முழு பௌர்ணமி இருக்குல்ல, அப்பையும் நிறைஞ்சிருக்கும். முழு அமாவாசை அப்பையும் இந்த புத்தி ஒரு ஸ்டேட்ல இருக்கும், நல்ல ஸ்டேட்ல இருக்கும். ரெண்டுமே அது சூப்பர் ஸ்டேட்ல. அது நிறைஞ்ச பகுதி, இது தொடர் வளர்கின்ற பகுதி. மொட்டு, இது மலர், முழிஞ்ச மலர். அப்போ நம்மளுடைய முழு நிலவு காலத்திலையும் சரி, நிலவற்ற அந்த அமாவாசை காலத்திலையும் சரி, நமக்கு என்ன ஆகும்? புத்தி கொஞ்சம் வெள்ள செய்யும். அதனால அமாவாசைக்கு வர்றதுக்கு முன்னாடி முதல் நாள் என்ன திதி? சதுர்த்தசியிலே வருகின்ற பிரதோஷ காலத்திலே இந்த ஆன்மா கிட்ட அழுத்தம் திருத்தமா சொன்னா உள்ள ஆழமா பதியும். இது சைக்காலஜி. இந்த ஆன்மா கிட்ட அழுத்தம் திருத்தமா சொன்னா, ஏன்னா நிலவினுடைய ஆற்றலும் பூமியினுடைய ஆற்றலும் ஆன்மாவினுடைய ஆற்றலும் ஒன்னா சேர்ந்து அப்படியே ரொம்ப எலிவேட்டடா இருக்கும். அப்ப இந்த ஆன்மா கிட்ட ஒண்ணு சொன்னோம்னா கப்புன்னு பிடிச்சிடும். அதனால சதுர்த்தசி என்று வருகின்ற பிரதோஷ காலையிலே, பிரதோஷ வேளையிலே சிவபெருமானுடைய பூசனையை இந்த ஆன்மாவுக்குள்ள ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா சிவம் என்ற ஒருவனை மறவாது பூசனை செய்கின்ற ஆற்றலை பெறும் என்பதற்காக வைத்த ஒரு பெரிய நிகழ்வு தான் பிரதோஷம். அதனால பிரதோஷம் என்பது அனைத்து உயிர்களும், சிவத்தை மறக்கின்ற அனைத்து உயிர்களும் செய்கின்ற பெரும் பூசனை. செய்தே ஆகும். ஆனா சிவபூசை பண்ணும்போது நன்றி சொல்லி பூசை. எனக்கு நல்லது கொடுத்துருக்கப்பா, 2 கண்ணு கொடுத்துருக்கப்பா, 2 வாய் கொடுத்துருக்கப்பா, உன்னை துதிக்கிறதுக்கு கை கொடுத்துருக்கப்பா, தலையே நீ வணங்காய், மூக்கே நீ முரளாய், கண்ணே நீ பாடு, நாவே நீ பாடு, காதே நீ கேளு, கையே நீ அவனுக்கு தொண்டு செய், காலே அவன் கோவிலை வளம்பா அப்படின்னு சொல்லி பெருமானுடைய கொடுத்த ஒவ்வொரு அவயங்களையும் எண்ணி பாடும் போது அது நன்றி செய்கின்ற பிரதோஷ காலமாக அமைகின்றது. அப்பேற்பட்ட சிவபெருமான் என்ன பண்ணான் அப்படின்னா, சலந்தரனை தடிந்தான். சலந்தரனை என்ன பண்ணான்? அவன் சம்ஹாரம் செய்தான் அப்படின்னு சொல்லப்படுது. அது என்ன பண்ணா அப்படிங்கிறத வருகின்ற அமர்வுகள்ல நாம பார்த்து சலந்தரனுடைய அந்த சம்ஹாரத்தையும் நம்மளுடைய சக்கரத்தினுடைய பெருமையையும், அந்த சக்கரத்தை ஏன் நம்முடைய
திருமாலுக்கு சிவபெருமான் வழங்கினார் என்ற அந்த செய்தி கோணங்களை எல்லாம் வருகின்ற அமர்வுகளிலே மிகச்சிறப்பாக பார்க்க இருக்கின்றோம் என்று சொல்லி அத்தனை அடியார்களுடைய திருவடி தாமரைகளையும் வணங்கி மகிழ்ந்து இந்த அளவுல அடிய இந்த நிறைவு செய்கின்றேன். எல்லாரும் இருந்து போயிடலாம், 2 நிமிஷம் இருந்துட்டு போவோம். அதனால யாரும் போயிட வேணாம், அடியார்கள் இருங்க, நான் நிறைவு செஞ்சுட்டு போயிடலாம். இப்பொழுது நிறைவு பாடலை பாடுவதற்காக அம்மா பிரேமம்மா அவர்களை அடிய அழைக்கிறேன். சென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வான்முகில் வழாது பெய்க மழி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறவிலாது உயிர்கள் வாழ்க. நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க. மேன்மை கொண்டு சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் திருவுடைய தாமரைகளை சென்னி மேல் சுட்டி வணங்கி விடைபெறுகிறேன் ஐயா. திருச்சிற்றம்பலம். நன்றி நன்றி நன்றிங்க சாமி. அடியார்களுக்கு கேள்வி ஏதேனும் இருந்தா எழுப்பலாம், இல்ல இந்த பதிவுகள் பற்றி ஏதாவது குறிப்புகள் இருந்தாலும் நீங்க தரலாம். உங்களுக்கான வாய்ப்பு 3 நிமிடங்கள் மட்டுமே. அடியார்கள் கரம் உயர்த்தி கொண்ட அடியார்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும். நமச்சிவாயம். சிவபெருமான மறந்தாதான் ஐயா நினைக்கிறதுக்கு 24 மணி நேரம் நினைச்சுக்கினே தான் இருக்கிறோம். பிரதோஷ நேரம் என்ன, காலை நேரம் என்ன, மத்தியான நேரம்னு எந்த நேரமும் கிடையாது. அதனால பிரதோஷ நேரம் தனியா நாங்க வைக்கிறதே கிடையாது. சிறப்பு 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 சாமி. அந்த மாதிரி இருந்தா மகிழ்ச்சி. ஆனா நைட்டு தூங்குவீங்களே, அப்ப என்ன பண்ணுவீங்க? தூங்கும்போது தூங்கத்துக்கு திருச்சிட்டம்பலம் சொல்லிட்டு தூங்குவோம். ஏந்திரிக்கும்போது திருச்சிட்டம்பலம் சொல்லி ஏந்திரிக்கோம். தூங்குற நேரம் நம்மளே மறந்துடுறோமே. அவர் தானே இல்ல மறக்கிறோம். நம்ம எல்லாருமே நம்ம சகலர்களா பிறந்த 3 மலங்களுடைய நாம் என்ன பண்றோம், நம்மளுடைய 3ல் ஒரு பகுதிய கண்டிப்பா நம்மளுடைய கருவி கரணங்கள்லாம் அற்ற நிலையில இருக்கு. அந்த நிலையில நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, சிவபூசையில இருக்கோமான்னு கேட்டா சிவபெருமான் நினைக்கிறோம்னா நினைக்கிறதுக்கான கருவியே கிடையாது. நினைக்கிறதுக்கான கருவியே கிடைக்காம இருக்கும். அப்படிங்கிறப்போ அந்த கடன் நம்மளுடைய ஆன்மா நினைக்காம தான் இருக்கு. காலத்துல நம்ம உட்பட்டு இருந்தாலும் அதனால சிவபெருமான மறந்துவனோ திணைத்துணையும் மறைந்து. இப்படி நம்மளே அறியாம ஒரு சில சமயம் சமைக்கிறோம், ஒரு சில சமயம் போன் பேசி நம்ம யார்கிட்டயாவது முக்கியமா பேசிட்டு இருக்கோம். அப்பெல்லாம் சிவபெருமான் நினைக்கிறோமான்னு கேட்டா உண்மையிலேயே அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் நினைக்க தவறத்தான் செய்யறோம். நாம எததான் சொன்னாலும் நம்ம நம்ம அருளாளர்கள் ஏற்றி அளவுக்கு சிவபெருமான் நம்ம ஏற்ற மறுக்கின்றோம். அப்படிங்கிறதுனாலதான் நம்ம சிவபூசை என்பது நமக்கு மிக முக்கியமானது என்று அடியேன் சொல்றேன். ரொம்ப மகிழ்ச்சி. சரி, வேற ஏதாவது குறிப்புகள், கேள்வி? நமச்சிவாயம். பஞ்சாக்கர மந்திரம் சொன்னீங்களா, 2 எழுத்து வர்றது சரி வராதுன்னு. இப்ப சிவய சிவன் சொல்ற மாதிரி அது 2 எழுத்துல வருது இல்லைங்கய்யா, அது எப்படி? ஆமா, மந்திரம் இல்ல, சிவயதான் சிவயதான் மந்திரம். அந்த சிவ அங்க ரிப்பீட் ஆகுது. சிவயதான் நம்ம அங்க மந்திரமே. சிவய சிவ அப்படின்றதுல அந்த சிவயன் தான் மந்திரமே, அதுவே ரிப்பீட் ஆகுது. இப்போ அங்க மாற்றம் இல்லை. இப்போ அந்த சிவக்கு பொருள் வேற ஏதாவது மாறி வருதா? இந்த சிவன்ற வார்த்தைக்கு பொருள் மாறுதா? அப்ப சரவண பவர்ல வரக்கூடிய வா அந்த சரவணத்தையும் பவ என்பது உதித்தலையும் குறிக்குது. 2 பேர் வேற வேற பொருளா இருக்கு இல்லையா? சொல்றது புரியுதுங்களா? சரவணன்றதுல தர்பை புல்லையும் பவ என்ற வா என்ற எழுத்தும் அங்க வேறு பொருளையும் குறிக்கிறனால ஒரே அக்ஷரம் வேறு பொருளை குறிச்சா அது எப்படி மந்திரமாக முடியும்? ஆனா இங்க சிவய சிவல்ல இந்த சிகாரம் என்பது சிவத்தையும், வகாரம் என்பது யாரு? அன்னை பராசக்தியையும் இந்த பக்கமும் அதை போடும் போதும் அதே பொருளைத்தான் குறிக்குது. வேற பொருளா வரல. ஆக்சுவலி சிவையதான் மந்திரம். ஆனா நாம என்ன பண்றோம், அதை ஃபில் பண்றோம். அதுக்காக இந்த பக்கமும் பால் அந்த பக்கமும் பால் அப்படின்னா பிரச்சனை இல்லை. இந்த பக்கம் பால் அந்த பக்கம் பெனாயில்னா அது பிரச்சனை. புரியுதுங்களா? அப்போ சரவண பவ அப்படிங்கிற வார்த்தையில வருகின்ற வா சரவணத்தையும், பவ என்ற வருகின்ற வா உதித்தலையும் குறிக்குது. 2 வாவுக்குமே வேற வேற பொருள் வர்றதுனால அப்படி அக்ஷரங்கள் வரக்கூடாது. மந்திரங்கள்ல ஒரு பொருளோடு தான் வரணும் அப்படின்றதான் சொல்றேன். அருமையான கேள்வி. சரிங்க, நன்றிங்க ஐயா. நேற்றுதான் எனக்கு கேட்கணும் நீங்க நினைச்சுட்டே இருந்தா. சிவாய நம்ம. நன்றிங்க ஐயா, ரொம்ப சிறப்புங்க. மகிழ்ச்சி. சிவ
போன சனி பிரதோஷங்க சிவா, கேக்குதுங்களா சிவா? கேக்குது கேக்குது கேக்குது. போன சனி பிரதோஷக்குங்க அபிஷேகம் ஆரம்பிக்கும் போது தொடர்ந்த கண்ணீர் நிக்கவே இல்லைங்க. நீங்க குளிர வைக்க சொன்னீங்களா, எதனால தெரியல, அப்படி ஒரு கண்ணீர் தேம்பி தேம்பி அழுதுட்டு இருந்தேன். அப்படி ஒரு கண்ணீருங்க, ஏன்னா அறியாம அப்படி தேம்பி தேம்பி அழுதுட்டே இருக்கிறேன். எல்லாம் மூஞ்சி மூஞ்சி பாக்குறாங்க, நான் அவரை பார்த்துட்டே அழுதுட்டு இருக்கிறேன் சிவா. புஷ்பாம்மா, ஐயாவை நினைச்சு அழுதுங்களேன்மா, ஐயாவை நினைச்சு அழுதுங்களே என்ன பண்றோம்? அந்த அளவுக்கு ஐயா நினைக்கல. எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க சாமி. வந்தது புவனேஸ்வரன் இப்படி குறுக்கிட கூடாது. அவங்க எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே செய்திருந்தாலும் இப்படி குறுக்கிட கூடாது. அவங்க வந்து அவரோட ஞாபகம் இடையில வந்துச்சுங்க. முதல்ல சிவனை பார்த்ததும் அழகாட்சி தான் வந்தது. அந்த கண்ணீர் இருக்க அவங்க ஞாபகம் தான் வந்து எனக்கு. அவர் குளிர வைக்க சொன்னாரு, அதனாலதான் கண்ணீர் வருதுன்னு நினைச்சிட்டேன். அப்புறம் இடையில அவரோட ஞாபகம் வந்துச்சுங்க. அவர் தான் பால் எடுத்து நந்திக்கு அபிஷேகம் பண்ணுவாரு, ஆரத்தி காட்டுவாரு, இந்த இடத்துல அவர் இல்ல அப்படின்னு இடையில அவரோட ஞாபகம் வந்துச்சுங்க. சரஸ்வதி அம்மா அம்மா ஏதோ சொல்ல வராங்க. அம்மா சிவா ஐயா, இப்ப நீங்க அருகம்பில் நிகழ்வை சொல்லும் போதுங்க ஐயா, என்னால கண்ட்ரோலே பண்ண முடியலைங்க ஐயா. அவ்வளவு ஒரு ஆனந்தமா இருந்ததுங்க ஐயா. உண்மையிலுமே அது மாதிரி நிகழ்வுகள் நிறைய நான் அனுபவிச்சுக்கிறேங்க ஐயா. நம்மளோட வழிபாட்டுக்கு போறோம், அந்த வழிபாட்டை ஏத்துக்கிறதுக்கு எம்பெருமான் உட்கார்ந்து இருப்பாருங்க ஐயா. அந்த ஒரு நேரம் கதவு திறந்திருக்கு, நம்ம வர்றோம் அப்படிங்கறது வந்து ரொம்ப நான் உணர்ந்து அனுபவிச்சிருக்கிறேங்க ஐயா. அது வந்து என்னால சொல்லவே முடியலைங்க ஐயா. இப்ப நீங்க அந்த அனுபவங்கள்ல சொல்லும் போது நான் ரொம்ப எனக்கு மனசு உருகிடுச்சுங்க ஐயா. சர்வம் சிவார்ப்பணம், சர்வம் சிவார்ப்பணம். வணக்கங்க ஐயா. ஐயா எனக்கு ஒரு சந்தேகங்க ஐயா. என்ன எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க. கோயிலுக்கு போனா பிரசாதம் கொண்டு போனா கிண்டல் பண்ணுவாங்க. நீங்க லேட்டா கொண்டு வர தூங்க சாமி தட்டி எழுப்பி சோறு போடுற அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி சிரிப்பாங்க. சரிங்கம்மா, சந்திராமா ஏதோ பேசுறாங்க. சந்திராமா அம்மா சொல்லுங்க. ஐயா எனக்கு சின்ன சந்தேகங்க ஐயா. சொல்லுங்க சாமி. சிவபெருமான் வந்து நம்மளோட குற்றங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுருவாரு, இருக்காது நம்மளோட குற்றங்கள் அப்படின்னா, அப்ப நம்ம வினைக்காக நம்ம திரும்பி திரும்பி பிறவி எடுப்போம் அப்படின்னு. கேக்கல சந்திரம்மா, கேக்கல, பக்கத்துல பேசுங்க. ஐயா பக்கத்துலதான் நின்னு பேசிட்டு இருக்கேன். சொல்லுங்கம்மா, இப்பதான் கேக்குது. இப்ப கேக்குதுங்களா ஐயா? ஐயா நீங்க சொன்னீங்க இல்லையா, சிவபெருமான் வந்து நம்ம குற்றங்களை கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுருவாரு அப்படின்னு. அப்ப நம்ம குற்றங்கள் அப்படிங்கறது வினைகள், அது வினை தீர்ந்திருந்தாலே அப்படியே நம்ம திருப்பி திருப்பி பிறவி எடுத்துட்டே தானே இருக்கோம். மொத்தமா சாப்பிடுறது இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா அந்த வினைக்கு ஏற்ப, அந்த விஷயத்துக்கு ஏற்ப. நான் வந்து நம்மளுடைய குற்றத்தை, பெருங்குற்றத்தை, இந்த குற்றம்னால மற்ற செயல்கள் எல்லாம் தடைப்படுன்ற குற்றங்கள்லாம் எடுத்துடுறான். எல்லா குற்றங்களும் எடுத்துட்டாலும் நமக்கு பிறப்பை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. அவன் வந்து நம்ம அனுபவிக்கிறதுக்காக கொடுத்துருக்கான். இந்த குற்றத்தினால இது வருகின்ற எல்லா விஷயமும் குற்றமாயிடும் அப்படின்றப்ப அந்த குற்றங்களை மட்டும் அவன் எடுத்து என்ன பண்றான், ஒவ்வொரு பிறவியிலையும் அந்த குற்றங்களை மட்டும் எடுத்து கலைந்து, ஏன்னா இது செய்கின்ற ஒரு செயல் ஏற்கனவே குற்றம் இருக்கு, இந்த குற்றத்தோட கலந்து திரும்ப திரும்ப குற்றமாவே பண்ணி இந்த பிறவியை முழுவதுமா வேஸ்ட் ஆக்கிறதுக்கு ஒரு பெரிய குற்றத்தை அவன் எடுத்துட்டு மித்த குற்றங்களுடைய அனுபவங்களை பெருமானம் கூட்டுறான். இன்னொன்னு, குற்றங்களை எடுத்துட்டு அனுபவங்களை ஊட்டிட்டு இருக்கான். இந்த அனுபவ பூரித நிலை வந்தாதான் இந்த ஆன்மா என்ன பண்ணும், இந்த ஆன்மா அனுபவத்தினுடைய பூரித நிலை வந்தாதான் இந்த ஆன்மா தன்னுடைய பிறவாமை. இன்னொன்னு முக்கியமான விஷயம், குற்றங்கள் குன்றளவு இருந்தாலும் இந்த ஆன்மா அனுபவத்துல பூரிதம் அடைஞ்சிருச்சுன்னா குற்றங்களை எரிச்சிடும். புரியுதுங்களா? இந்த ஆன்மா வந்துகிட்டே இருக்கு, சாப்பிடுற வருத்திக்கிட்டே இருக்கு, ஹோட்டல் போயிட்டே இருக்கு, இதுக்கு சாப்பிடுறா எல்லாமே போயிடுச்சு, பசி ஃபுல்லா அடங்கிருச்சு, நீ எந்த ஹோட்டல் கூட்டிட்டு போனாலும் சாப்பிட மாட்டேங்குது. அப்ப என்ன பண்ணுவான், அடுத்த ஹோட்டல் கூட்டிட்டு போக மாட்டான். அந்த மாதிரி இந்த ஆன்மாவினுடைய அனுபவ பூரிதம் வந்துருச்சுன்னா குற்றங்கள் இருந்தாலும் பிறவி வராது. குற்றங்களை எல்லாம் தீர்ப்பதற்காகத்தான் பிறவி வருது. ஆனா குற்றங்களுடைய அனுபவத்தை எடுத்துக்கிட்டு இந்த ஆன்மா அப்படி கொஞ்சமா வளர்ந்து ஒரு ஸ்டேஜ்ல அனுபவத்தினுடைய பூரித நிலையில பெருமானே முழு பொருள் அப்படின்னு உணர்ந்துருச்சுன்னா, கோடு, அதாவது எவரெஸ்ட் மலை அளவுக்கு இருக்கக்கூடிய குற்றமா இருந்தாலும் அந்த குற்றங்களை எரிச்சுட்டு இந்த ஆன்மாவை தன்னுடைய திருவடியில சேர்த்துவான். அதனால ஒவ்வொரு பிறவிக்கும் பெருங்குற்றத்தை எடுத்து இந்த ஆன்மாவுக்கு குற்றத்தினுடைய அனுபவங்களை ஊட்டிக்கிட்டே இருக்கான். அனுபவம் வரத்தான் செய்யும், குற்றத்தினுடைய அனுபவம். ஆனா இது எல்லாமே குற்றமா செய்யக்கூடாதுன்னு அவன் வந்து ஒரு விஷயத்துல அவன் நமக்காக செய்கின்றான்றதுதான் நாம இதை வந்து இப்ப நினைச்சு பாரு, நம்ம திருநீர் பூசுறோம்,
குற்றமே செய்யாம நமக்கு திருநீர் இந்த பூசுகின்ற பெரும் பெற்ற பெருமான் கொடுத்திருக்கான். ஏதோ ஒரு குற்றத்தை எடுத்துட்டான், அதனால இது பூசுகின்ற அந்த விஷயம் நமக்கு கிடைச்சிருச்சு. அவ்வளவுதான். நம்ம செஞ்ச எத்தனையோ குற்றங்களை அவன் டெலிட் பண்ணிட்டான். அவனு போயிட்டான், சரி வா 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 பாத்துக்கலாம் அப்படின்ட்டான். அதனால இன்னைக்கு திருநீர் பூசி, இந்த திருநீர் பூசினால கொஞ்சம் அடியார் திருக்கூட்டம், அடியார் திருக்கூட்டம் திருநீர் மாத்தி கிடைச்சு இந்த ஆன்மாவுக்கு இப்ப என்ன ஆயிடுச்சு, 8:30 ஆயிடுச்சா, புதன்கிழமை ஆயிடுச்சா, வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சா, ஏதாவது சொல்லுவான் என்னன்னு கேட்பமே அப்படின்னு மைண்ட் பிக்ஸ் ஆகி வரும்போது முழுவதுமாக இந்த ஆன்மா திருவாசக சிந்தனையில தோய்ந்து தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்கின்றது அப்படிங்கிறதுதான் இங்க சொல்றேன். வேற ஒண்ணு சாயந்தரம் ஆனா கோயிலுக்கு போகணும்னு நினைப்போம். இப்ப 8:30 மணி ஆனா திருவாசக சிந்தனை மணி ஆயிடுச்சு, அதுக்கு போனோம்னு தான் கிடுக்குன்னு வேலையை முடிச்சுட்டு வந்து உக்காடுறேங்க. நன்றிங்க சுசிலா அம்மா. அவரோட ஐயா, நீங்க சொல்ற மாதிரி இறைவனுடைய உயர்வையும் நம்ம ஒண்ணுக்கும் ஆகாத நாயான தாழ்வையும் நினைக்கும் போது நமக்கு எவ்வளவோ ஒவ்வொன்றும் செய்யும் போது அவருடைய உயர்வை நினைச்சு நம்ம தாழ்மையை இருக்கும்போதுதான் ஐயா அந்த அழுகையே வருது. இல்லைன்னா அழுக வராதுங்க ஐயா. அதை நம்ம உணர்றோம். அதுதாங்க உண்மை. நம்ம ஒண்ணுக்குமே ஆகாதவங்க, நம்ம யாரும் என்னன்னே கண்டுக்க மாட்டாங்க. ஆனா இவ்வளவு கருணையான இறைவனாலதான் நம்மளை இப்படி எல்லாம் கொண்டு வர முடியுது, நம்மளை உணர வைக்கிறான். நீங்க சொன்னீங்களே அருகம்புல் கொடுக்கும்போது கூட இறைவன் இதை ஏத்துக்கிறான். அப்படிங்கிற போது நம்ம ஒண்ணுக்குமே ஆகாதவங்க நம்ம இது கொடுத்து அதையே அவர் எதிர்பார்த்து வாங்கிக்கிறாரு. அதுவும் அவர் பூசணை பண்ணும்போது அவர் தலையை குனிஞ்சு வாங்குவாரு. நீங்க சொல்றீங்க பாருங்க, இதெல்லாம் நம்ம ஒண்ணுமே இல்லாதவங்க நமக்கு இந்த அளவு இறைவன் செய்யறாருங்கிற கருணையை நினைக்கும் போதுதாங்க அழுகைய வரும். அதுதான் நம்ம பூசை பண்ணும்போது அந்த நினைவு வரும்போதுதான் அங்கேயே நம்மளுக்கு அழுக வருது. இல்லைன்னா அழுக வராதுங்கய்யா. நம்மளுடைய ரொம்ப தாழ்வானவங்களை நம்ம நினைச்சா மட்டும்தான் அங்கேயே அழுக வருது. இல்லைன்னா அழுக வரவே வராது. சிவாய் நம்ம ஒண்ணுக்கும் லாகிலாம் சொல்லாதீங்க. நமக்குள்ள சிவம் இருக்கு, சிவத்தை வச்சுட்டு நம்ம அப்படி சொல்லக்கூடாது. நமக்குள்ள சிவம் இருக்கு, அது நினைச்சீங்கன்னா அது நினைச்சாலும் நமக்கு கண்ணீர் வரும். நமக்குள்ள இருக்கான், நம்ம எப்படி வச்சுக்கணும் அப்படின்றத நினைச்சா கூட நமக்கு கண்ணீர் வரும் கண்டிப்பா. திருச்சிற்றம்பலம் ஐயா. ஐயா, அடியானுடைய அனுபவத்தை சொல்லலாங்களா ஐயா? திருவாசகம் ஐயா, நான் திருவாசகம் முற்றும் எழுத ஆரம்பிச்சேங்க ஐயா. அப்ப முதல் எனக்கு உட்கார்ந்து சிவபுராணம் எழுத ஆரம்பிக்கலையே எனக்கு ஒரு மன உளைச்சல். சாமி, எனக்கு எந்த இடையூறும் இல்லாம நான் இது எழுத முடிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா சிவபுராணம்னு பதியம் பேரு போட்டனே ஒரு பெரிய இடையூறு வந்துச்சுங்க ஐயா. எனக்கு ரொம்ப மன வருத்தம். அழுதுட்டே சிவபுராணம் முடிச்சேங்க ஐயா. ஆனா சிவபெருமான் என்ன பண்ணாரு, ஒரு கேஸ் சிலிண்டர் இருக்காரு, எப்பவும் வர்றவர் வரல, வேற ஒருத்தர் மாறி வந்தாரு. அவர் மேல ஏறி வந்தோடனேங்க ஐயா, அவர் நெத்தியில நிறைய திருநீரு, சந்தனம், குங்குமம், கழுத்துல வெள்ளியில சிவலிங்க திருமேனியோட கண்டத்து மணி, உத்தராக்கம் எல்லாம் போட்டுட்டு வந்தாருங்க ஐயா. அப்பவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு. பரவாயில்ல, நமக்கு சாமி மனித ரூபத்துல தானுங்க ஐயா சாமி எல்லாத்துக்கும் தரிசனம் தருவாரு. எனக்கு ரொம்ப நிறைவா இருந்ததுங்க ஐயா. இன்னையோட 34வது பதிகம் முடிச்சுட்டேங்க ஐயா, எந்த இடையூறும் இல்லாம. பெருமானே, திருவாசகம் எழுதறதுக்கு ஆரம்பிச்சதுல எனக்கு கிடைச்ச அனுபவம் ஐயா. அருமை சுவாமி. பெருமான் என்றும் எழுந்தருளுவான், அடியார்கள் உள்ளத்திலேயே என்றும் எழுந்திருப்பான்னு சொல்லி அத்தனை அடியார்கள் திருவடியும் பணிந்து இந்த அமர்வனை நிறைவு செய்கின்ற சாமி. அல்லியம்மா ரொம்ப மகிழ்ச்சி. நிறைவு. அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, துக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க, யானை தன்னனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் அரோகரா. திருச்சிற்றம்பலம். சிவசிவ ரொம்ப மகிழ்ச்சிங்க சாமி. அந்த நல்ல உணர்வோடு நம்ம எல்லாரும் விடை பெறுகின்றோம். நாம அடுத்த அமரும் புதன்கிழமை